कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதம் சர்வபூதசுஹ்ருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஶ்ரயே அகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜகதீஷத்ரீம் வந்தே வரத வல்லபாம் மரன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்ன காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. ஸ்ரீவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாதயுக்மாம்புஜபிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமஹம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கும் யதிகிரி எதிராஜிய சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலே முதற்கண் அடியனுடைய சவினயமான பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவரிடத்திலே ஆழ்வார்களுடைய அருளி செயல்களுடைய பொருள்களை எல்லாம் அறிய வேண்டும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஏற்பாட்டை சுவாமி தன்னுடைய திவ்ய பிரபந்த தாரா அப்படின்ற உபன்யாச தொடர் மூலம் அளித்து வருகிறார். அப்படிப்பட்ட அந்த உபன்யாச தொடர் மூலம் பெரிய திருமணியினுடைய பிரகரணம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பிறகு பெரிய திருமணியுடைய அர்த்தானுபவம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிரமத்திலே இன்றைய தினம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே 2வது பதிகமாய் விளங்கக்கூடியது புல்லாய் ஏனமுமாய் புகுந்து என்று தொடங்கக்கூடிய பாசுரத்தினுடைய அனுபவத்தை சுவாமியினுடைய நியமன அனுகுணமாய் இன்று அனுபவிக்க பிராப்தம். திருமங்கையாழ்வார் ஆழ்வார்களிலே அதிக எண்ணிக்கை படைத்த திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தவர். அதுலயும் பார்த்தா அப்படிப்பட்ட அந்த பெரிய திருமொழியிலையும் அதிகமான பாசுரங்கள் மங்களாசாசனம் உண்டுன்னா அது 2 திவ்ய தேசங்களுக்குத்தான். அதிலே ஒன்று நாச்சியார் கோயில் என்று வழங்கப்படக்கூடிய திருநறையூர், மற்றொன்று திருக்கண்ணபுரம் அப்படின்ற திவ்ய தேசம். அப்படிப்பட்ட திருநறையூரில் இருக்கக்கூடிய 100 பாசுரங்களிலே
80 பாசுரத்தினுடைய அனுபவம் இதுகாரம் நாம் அனுபவித்து முடித்தோம். அதிலே 9வது திருமொழியாய் விளங்கக்கூடியதான் இந்த புல்லாய் ஏனமுமாய் புகுந்து என்று தொடங்கக்கூடிய திருமொழி ஆகும். இந்த பதிகத்தினுடைய பிரவேசத்திலே சில அற்புதமான விஷயங்களை காட்டுகிறார் வியாக்கியாதாவான பெரியவாச்சான் பிள்ளை. கீழே 6ஆம் 10 10ஆம் பதிகம் கிடந்த நம்பி குடந்த மேவி கேழலாய் இடந்த நம்பி என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே ஆழ்வார் காட்ட வந்த விஷயம் என்னன்னா, அவருக்கு ஒரு சம்பந்த ஞானம் விளைந்தது. சம்பந்த ஞானம்னா எம்பெருமானோடு தனக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படின்ற சம்பந்த ஞானம் அவருக்கு அங்கே விளைந்தது. அப்படிப்பட்ட சம்பந்தமானது என்ன, அதனால எதை பிரஸ்தாபம் பண்ணார் அந்த பதிகத்திலே என்று கேட்டால், நாராயண நாமத்தை பிரஸ்தாபம் செய்தார். ஏற்கனவே ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே வாடினேன் வாடி மறைந்தினேன் மனத்தால் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு நாராயண நாமத்துடைய பிரஸ்தாபத்தினுடைய இந்த பெரிய திருமொழி தொடங்குகிறது. அதே போல 6ஆம் 10 10வது அந்திமமா இருக்கக்கூடிய அந்த கடைசி 10 இந்த நாராயண நாமத்தினுடைய பிரஸ்தாபம் தெரிவிக்கப்பட்டது. அப்போ இதுல சம்பந்த இதை ஆழ்வார் உணர்ந்து கொள்கிறார். எம்பெருமானுக்கும் அவனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த ஞானம் விளைந்ததுன்னு காட்டுகிறார்கள். இப்போ நாராயண நாமம் இந்த திருமந்திரமா இருக்கக்கூடியது காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அகாரவாச்சியனாய் இருக்கக்கூடிய பிரணவம் இருக்கு. பிரணவம் 3 பொருள்களா இருக்கிறது. 3 அக்ஷரங்களாய் இருக்கக்கூடியது அகாரம் முகாரம் மகாரம் என்று. அகாரவாச்சியன், அகாரம் என்ற சப்தத்துக்கு அதிபதியாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த அகாரவாச்சியனான எம்பெருமானுக்கு மகாரம் மா என்று சொல்லக்கூடிய அக்ஷரத்தாலே நிர்தேசம் பண்ணக்கூடியவன் இந்த ஜீவாத்மா. அப்படிப்பட்ட அகாரவாச்சியனான பகவானுக்கு எம்பெருமானுக்கு மகாரவாச்சியனான ஜீவன் அடிமை அப்படின்ற ஒரு சம்பந்த ஞானம் அதிலே கிடைத்தது அவருக்கு. அப்போ எம்பெருமானுக்கு தான் அடிமைன்ற அர்த்தம் அந்த ஞானம் விடத்திலே விளைந்தது. அப்போ ஆச்சாரியனுக்கு அதே போல அந்த ஆச்சாரியனுக்கு அந்த சுவாமிக்கு ஒரு தாசனாய் இருக்கக்கூடியவன் அவன் திறத்திலே கைங்கரியங்கள் செய்ய வேண்டுமே, அதுதானே சொரூபம் நிறம் பெறுவதற்கான வழி அப்படின்னு நினைக்கிறார். அப்போ எம்பெருமான் திறத்திலே கைங்கரிய பிராப்தியை எதிர்பார்த்தார். ஆனால் அதற்கு தக்கபடியான பரிமாற்றம் அவருக்கு அதுக்கு மேற்பத்திலே கிடைக்கவில்லை. அதாவது என்னன்னா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கரவாமடனாகுன்னு சொல்லக்கூடிய 7ஆம் 10 முதல் திருமொழியாய் அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அந்த கைங்கரிய பிராப்தி ஏற்படாது போக, பிறவாமை எனைப்பணி என்னந்தை பிரானே, என்னை பிறக்காமல் வைக்க வேண்டும், என்னை பிறவாம நீ பண்ணு எம்பெருமானேன்னு ஒரு பிரார்த்தனையை அபேட்சித்தார். அவ்விடத்திலே காட்ட வந்த விஷயம் என்ன, அந்த இடத்துல கைங்கரியம் அற்ற பிறவி நமக்கு வேண்டாம் அப்படின்றதான் நம்ம ஆழ்வார் சொல்ல வந்து வேண்டும். அதனால பிறவியை நீக்குன்ற அபேட்சிதையை வைக்கிறார். உடனே எம்பெருமான் சொல்றார், நீர் ஏன் இப்படி பாடுபடுற? திருநறையோர் நம்பி சொல்றார், நீர் ஏன் இப்படி பாடுபடுற? உமக்காகத்தானே நான் இப்படி உகந்தருளின் நிலங்களிலெல்லாம் இருக்கிறோம். அதனால நீர் உமக்கு அனுபவத்துக்கு ஒன்றும் குறைவில்லை, அதனால நம்மிடத்திலே நீர் அனுபவம் பண்ணும் என்று சொல்ல, அதனாலே சமாஹிதரானார் திருமங்கை ஆழ்வார் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. திருமங்கை ஆழ்வார் மேல நினைக்கிறார். ஒரு சமயத்திலே நமக்கு எம்பெருமானுடைய பேரு கிடைக்கிறது, அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய பேரு கிடைக்கிறது. மற்றொரு சமயத்திலே அதை இழந்து போகிறோம். அப்போ இந்த பேற்றுக்கும் இந்த இழவுக்கும் நம்முடைய தலையினாலே ஏதேனும் நாமே ஒரு காரணமா இதுக்கு இருப்போமோ அப்படின்னு ஆராய்கிறார். அப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய காலத்துல இத்தலையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் எம்பெருமான் ஆனவன் எதிர்சூழல் பக்கு என்று சொல்லும்படியாய் அவனே கிருஷி பண்ணுகிறான். எம்பெருமான் பண்ணக்கூடிய உபகார பரம்பரைகள் எப்படி ஒரு வேட்டைக்காரனானவன் மிருகத்தை வளைத்து பிடிக்குமா போலே அந்த எம்பெருமானானவன் ஆழ்வாரை வளைத்து பிடிக்கிறான். பத்தி உழவன் பழம்புணத்தை என்று சொல்லும்படியாய் கிருஷகன் என்று சொல்லக்கூடிய ஒரு விவசாயியானவன் எப்படி அந்த க்ஷேத்திரத்திலே விதைகளை நட்டு அந்த அறுவடை செய்கிறானோ அதை போல என்ன பண்ணுகிறான், இவ்வாத்மாக்களை உஜ்ஜீவனம் அடைய வைக்கிறான். அந்த பத்தியுழவன் சொல்லக்கூடிய பகவான் என்று காட்டக்கூடியதாய் விளங்குகிறது. அப்போ இந்த இடத்துல பேருன்னு திருமங்கையாழ்வார் சொன்னது பகவத் அனுபவம், இறை அனுபவத்தை பேரு என்று தெரிவிக்கிறார். அது இல்லாது போனால் அது இழவு என்று காட்டுகிறார்.
அப்போ பேற்றுக்கும் இழவுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பேற்றுக்கு கண்டிப்பா எம்பெருமானுடைய நிர்ஹேதுகமான கிருபா கடாட்சம் தான் காரணம் என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. இப்ப மேல கரவாமடனாகுல பிறவாமை எனப்பணி, அதாவது 7ஆம் பத்து முதல் பதிகம் கரவாமடனாகு என்று தொடரக்கூடிய பதிகத்திலே பிறவாமை இணைப்பணி என்னுடைய பிறவியை நீக்கி என்று அபேட்சிதம் செய்தவருக்கு இதுல ஒரு பேரு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பேருன்னு சொல்லக்கூடிய இந்த பலத்திற்கு ஆதாரமான பாசனம் இவ்விடத்திலே இந்த பதிகத்திலே காண கிடைக்கிறது. ஊனேர் ஆக்க தன்னை உழந்தோம்பி வைத்தமையால் நானே எய்தப்பியத்தேன் என்று மேலே பாதசூத்திரனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்போ அதனால காட்ட வந்த விஷயம் என்ன, இந்த சரீரம் இருக்க ரொம்ப தியாஜ்யமான சரீரம், ரொம்ப நீச்சமான சரீரம். இப்படிப்பட்ட சரீரத்தை கொண்டே பேற்றுக்கு உடலாகும்படி பண்ணினான் அந்த எம்பெருமான் என்று காட்டக்கூடியதாய் இந்த பிரவேசத்தை காட்டுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. முதல் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிப்போம். உள்ளாக ஏனமுமாய் புகுந்து என்னை உள்ளங்கொண்ட கள்வா என்னலும் என் கண்கள் நீர்கள் சோறு தருமால் உள்ளே நின்னுருகி நெஞ்சமுன்னை உள்ளியக்கால் நள்ளேன் உன்னையல்லால் அறையூர் நின்ன நம்பியோ. புள்ளாய் ஏனமுமாய் புகுந்து நிறையோர் நின்ன நம்பி, ஒரு பாசனத்தையும் முடியல கூடிய காலத்துல நம்பி ஓன்னு ஒரு சப்தத்தை போடுறோம். ஓல்னா ரொம்ப என்ன சொல்றது, பிரீத்தி அதிசயித்தாலே அவர் ஆழ்வாருடைய ஒரு சொல்லக்கூடிய விஷயமாய் இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். நரையூர் நின்ன நம்பி, திருநறையூர்னு இருக்கக்கூடிய திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய நம்பினா பூர்ணனாய் திருநம்பையூர் என்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீ புகுந்து என்னுள்ளத்திலே அந்தர்யாமியாய் புகுந்தாய், பிரவேசித்தாயே. அந்தர்யாமியா புகுந்த போது எம்பெருமான் எப்படி புகுந்தான் கேட்கிறார். எந்த ஆகாரத்திலே புகுந்தான் என்று கேட்கக்கூடிய காலத்திலே உள்ளாகாய் ஏனமுமாய் புகுந்து ஒரு அம்சபக்ஷியாகவும் ஒரு வராகமாயும் அவதரித்த செயல்களை எல்லாம் காட்டினான். புகுந்து என் உள்ளம் கொள்ளை கொண்ட கள்வா, என் உள்ளத்தை கொண்ட கள்வா. எம்பெருமான் உள்ள போடுறான். உள்ள அந்தர்யாமியா பிரவேசிக்கக்கூடியவன் எம்பெருமான் திருவங்கியாளர் சொல்ற என் உள்ளத்தை கொண்ட கள்வான்னு தெரிவிக்கிறார். என் உள்ளத்தைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல காட்டுறார். விஷயாந்தர பிரவணனான என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய மனசிலும் தனக்கு வசமாக்கி கொண்ட வஞ்சகனேன்னு தெரிவிக்கிறார். அப்படி சொன்ன உடனே என் உள்ளம் கொண்ட கள்வாக என்னலும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த ஹம்சபக்ஷியாகவும் வராகமாகவும் அந்த எம்பெருமான் அவதரித்தானே, அந்த நீர்மை அவருடைய அவருக்கு மனத்திலே தோன்ற உடனே கண்கள்ல இருந்து அப்படியே நீர்கள் சொல்ல, என் கண்கள் நீர்கள் சோறு தரும் அவருடைய கண்களாலவே என்ன பண்றது, ஆனந்த பாஷ்பத்தை பெருக்கான் என்றது என்ன ஒரு நீர்மை என்று சொல்லும்படியாய் நெஞ்சமுன்னை உள்ளியக்கால் என்னுடைய மனசானது என்ன பண்றது, என்னுடைய மனசானது உன்னை உள்ளியக்கால் என்னுடைய உஜ்ஜீவனத்தில வியாபரித்திருக்கிறாய். எனக்கு உஜ்ஜீவனம் அடைய வைக்கணும் அப்படின்ற வியாபாரத்தில நீ இறங்கி இருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னுடைய வியாபாரத்தை என்ன பண்றான், அனுசந்திக்க புக்கால் என்ன ஆகுதுன்னா உள்ளே நின்றுருகி நெஞ்சமுன்னை உள்ளியக்கால். அனுசந்திக்க போகக்கூடிய காலத்தை ஹிருதயத்துல என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒரு திரவமா போறது, நீராகி அப்படியே கசி கருகி போகிறது என்று தெரிவிக்கிறார். உன்னையல்லால், அதனால நான் என்ன பண்றேங்க, உன்னையல்லால் நல்லே, இனிமேல் நான் உன்னையல்லால் வேறு யாரையும் நான் ஆசைப்படேன், உன்னை தவிர வேறு விஷயத்திலே நான் ஆசைப்பட மாட்டேன் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா அவனை பிறப்பிலின்னு சொல்கிறார். புருஷ சூக்தம் தெரிவிக்க அஜாயமானு பகுதா விஜாயதே. நம்மாழ்வார் தன்னுடைய திருவிருத்தத்தின முதல் பாசனத்தை பாடுகிறார். என்னின்ன உயிரளிப்பான் என்னின்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோரு தலைவா. எம்பெருமான் பிறக்கக்கூடிய காலத்திலே பல்வகை யோனிகளிலே பிறக்கிறான். நாமும் தான் பிறக்கிறோம். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து பிறப்பிலே சொல்லக்கூடிய எம்பெருமானும் பிறக்கிறான். ஆனால் நம்முடைய பிறப்புக்கு காரணம் என்னன்னா நாம் பண்ணிருக்கக்கூடிய கர்மமடியாக நாம் பிறக்கிறோம். எம்பெருமான் எப்படி பிறக்கிறான்னா
கரும வழியாக பிறப்பதில்லை, அவன் தன்னுடைய கிருபையடியாக பிறக்கிறான். அதுதான் நம்மளுடைய பிறப்புக்கும் அம்பரானுடைய பிறப்புக்கும் வாசியாய் விளங்கக்கூடியது. உன்னுடைய பிறப்புக்கு உன்ன கேட்கிற ஆழ்வார், உன் பிறப்புக்கு கிருபையே காரணமாக இருக்க நீ ஏன் இப்படி எல்லாம் வராகமாகவும் ஒரு அம்சமாகவும் ஒரு பட்சியாகவும் ஒரு இதுவாகவும் பிறக்கிறாய், ஒரு விலங்காகவும் பிறக்கிறாய்? தேவயோனியிலோ மனுஷ யோனியில பிறப்பதோடு நின்றால் ஆகாதோ? இப்படிதானே நீ பிறக்கணும். இழிவான பசு பட்சி இந்த யோனிகளில் நீ பிறக்க வேண்டிய இப்படி ஒரு நீர்மையா உன்னிடத்துல உன் எளிமைக்கு ஒரு அளவே கிடையாதா என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. உண்மையாக சொல்ற, என்னுடைய துக்க நிவர்த்திக்கு நான் என்ன பண்றேன்? பாபம் புண்ணிய ரூபமா இருக்கக்கூடிய கருமங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். அதற்காக என் துக்க நிவர்த்திக்காக நானே மனிதனாக பிறந்திருக்கிறேன். நானே என்னுடைய முன்னாடி பிறவிகளில நான் ஒரு பசுவாகவோ பட்சிவாகவோ பிறந்திருப்பேனான்னு எனக்கு தெரிய கூட தெரியாது. ஆனால் நீ எப்படி பிறக்கிற? நான் படுற பாடை காட்டிலும் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்கா, நாங்களெல்லாம் கருமவடியாக பிறந்தவர் படக்கூடிய பாட்டையும் மீறி நீ படுகிறாயே, இது என்ன நீர்மையும் காட்டுகிறான். நான் அறிந்து பிறக்கல, ஒரு அன்னமாயும் வராகமாயும் எனக்கு அறிந்து நான் பிறந்திருக்கேன்னா பிறக்கல. எனக்கு இந்த ஜென்மத்தினுடைய இதுதான் தெரியும், நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன். இதுல எனக்கே தெரியலையே, நீ ஏன் பிறந்தாய் இந்த மாதிரின்னு தெரிவிக்கிறாள். உள்ளாக ஏனமுமாய் புகுந்து. அதனால காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, எம்பெருமானானவன் அம்சரூபியாயும் வராக ரூபியாயும் திருவதரித்தான். அப்படிப்பட்ட திருவதரித்த அந்த நீர்மை என்னது தோற்றுவித்தது, அது அவனுடைய எம்பெருமானுடைய நீர்மையை நெஞ்சத்திலே தோற்றுவித்ததுன்னு தெரிவிக்கிறது. முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண முதலோடு வீடு மறியாது என் இது வந்ததென்ன இமையோர் திகைப்ப எழில் வேதமின்னி மறைய பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்தி வைய மகிழ அன்னமதாயிருந்தங்கரநூல் உரைத்த அது நம்மையாளும் அரசே. திருமையாழ்வார 16ஆம் பத்தில் பாடுகிறார். அவர் காலத்துல என்ன ஆச்சு, நான்முகன் இடத்துல பிரம்மாவிடத்துல இருக்கக்கூடிய அந்த வேத ராசிகள் சப்தராசிகளா இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் கொள்ளை கொண்டார்கள் மது கைட்டவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். அதை எல்லாத்தையும் கொண்டு போய் கடல்ல மூழ்கி மறைத்து வைத்தார்கள். அதனால வேதம் போயிடுத்து, பரம பிரமாணமா இருக்கக்கூடிய வேதம் போயிடுத்துன்னா உலகங்கள் என்னாச்சுன்னா அப்படியே ஒரு பேரூருளாலே மூடப்பட்டது. அதனால நாட்டை நலிந்து போயிருந்தது, இந்த தேசமே நலிந்து போயிருந்தது. அப்படிப்பட்ட சமயத்திலே இந்த இதெல்லாம் காப்பாற்ற, இந்த உலகத்தை இந்த ஜகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் கடலிலே புகுந்தான். அவர்களெல்லாம் அந்த முதுகைட்டவர்களெல்லாம் கொண்டு வேதங்களை மீட்டு கொண்டு வந்தான். எப்படி பாலையும் நீரையும் பிரிக்க வல்ல அம்சரூபி அம்சம் உண்டோ அதுபோல அம்சரூபியாய் அந்த வேதங்களை எல்லாம் பிரம்மனுக்கு உபதேசித்தான் என்று அது ஒரு பெரிய சகாயம் பண்ணான் என்று காட்டக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி வராக புல்லாய் ஏனமுமாய் புகுந்து ஏனமாய் வராகமாய் திருவவதாரம் பண்ணான். ஒரு காலத்துல என்ன பண்ணான், பூமியெல்லாம் இந்த இரண்யாட்சன்னு சொல்லக்கூடியவன் இந்த பூமியை பாயாக சுருட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு போய் கடலிலே மூழ்கி போனான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் எம்பெருமான் தரத்திலே ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். உடனே எம்பெருமானானவன் ஒரு மகாவராகமாக திருவவதாரம் பண்ணான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி திருவவதரித்து என்ன பண்ணான், அந்த இரண்யாட்சனை கொண்டு அந்த பூமியை தன்னுடைய கோட்டாலே குத்தி எடுத்து பழையபடி விரித்தருளினான் என்று காட்டக்கூடியதா இருக்கு. ஆண்டாள் நாச்சியார் தமிழ்ல பாடுகிறார், பசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாராக மனமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனவர்கள் பேர்க்கவும் பேராவே. அந்த பூமி பிராட்டிய வெகு காலம் ஜலத்துக்குள்ளே முழுகி கிடந்தபடியால என்ன ஆச்சா, அப்படியே பாசி கிடந்துதான். அது பாடல், பாசி தூர்த்து கிடந்த பார்மகள் மாசுடம்பில் நீர்வாரா. அப்படிப்பட்ட அந்த பிராட்டியை காக்க வேணும் எம்பெருமான் போனான். எப்படி போனான், மாசுடம்பில் நீர்வாரா மனமிலா பன்னியாய். அந்த பூமி பிராட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசைனாலே ஒரு சரீரத்தை பரிகிரகித்துக் கொண்டு போகிறான். அப்படிப்பட்ட சரீரம் என்னதுன்னா வராகமா இருக்கக்கூடிய சரீரம். நம்மெல்லாம் எப்படி இருக்கோம், நாமளே அழுக்குடம்பு தான். அழுக்குடம்பினார நாமெல்லாம் கூட அருவருக்கும்படியான ஒரு அத்தியந்த கேயமான ஒரு பன்றி வடிவத்தை பரிகிரகித்துக் கொண்டான். அதாவது அந்த ஜன்மமானது எப்படி இருக்கா, நம்ம உடம்புல அழுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு வெக்கம் கூட லஜ்ஜிக்கவும் அறியாத ஜன்மத்தை எம்பெருமான் ஏறிட்டு கொண்டான்னு இருக்கக்கூடியதா இருக்குது.
மானமிலா பன்னியா. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எழுதுறார். மாயாமிருகத்தை கண்டு அல்லாத மிருகங்கள் மோந்து பார்த்து வெறிவி ஓடினவிரே, அப்படியன்றிக்கே சஜாதீயங்கள் மோர்ந்து பார்த்தாலும் நம்மினம் என்று மறுவும்படியாயித்து ஈஸ்வர அபிமானம் வாசனையோடே போனபடி. அதாவது சீதா பிராட்டியை கவரக்கூடிய காலத்திலே மாரீச்சனானவனு ஒரு மானாக வடிவெடுத்து வந்தான். அது மானுனா பொன்மானாக வந்தான். அப்போ அந்த மிருகம், அந்த மாயா மிருகத்தை பார்த்து அந்த மான் ஜாதியில இருந்தவர் தான் இது நம்ம ஜாதி இல்லைன்னு அவரை பார்த்து ஓடி போச்சான். எம்பெருமானானவன் இந்த பூமி பிராட்டியை காக்க வேணும் அப்படின்ற சமயத்திலே வராகமாக திருவவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே அந்த பன்றிகள் எல்லாம், மற்ற பன்றி கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தான், இவர் ஈஸ்வர ஜாதின்றதே அவனுக்கு அதுகளுக்கு தெரியலையா. நம்ம கூட்டத்திலே ஒருத்தன் தான் போல இருக்கு அப்படின்னு எம்பெருமான் தரத்திலே வந்து அவனை நுகர்ந்து பார்த்ததுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி வந்து வராகமாக அவதாரம் பண்ண காலத்திலே எத்த விட்டான், அந்த ஈஸ்வர அபிமானத்தை வாசனையோட விட்டான் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி பிறந்தான் எம்பெருமான் புல்லாகாய் ஏனமுமாய் புகுந்து. அம்சரூபியாய் அவதாரம் பண்ணான், வேதத்தை ரட்சணம் பண்ணான், சம்ரக்ஷணம் பண்ணான். வராகமாய் திருவவதாரம் பண்ணான், பூமி பிராட்டியினுடைய துயரை துடைத்தான் என்று சொல்லக்கூடியதான். புல்லாகாய் ஏனமுமாய் புகுந்து. எங்க புகுந்தார்னா என் நெஞ்சத்துள்ளே அந்தரை ஆழ்வார் சொல்றார், என் நெஞ்சத்துக்குள்ளே அந்தரியாமியா என் நிலையத்துக்குள்ளே புகுந்தான். ஆழ்வார் சொல்றார், நம்ம உடம்பு எப்படி இருக்கு, தீண்டா விழும்பும் செந்நீரும் சியும் நரம்பும் சிறிதசையும் வேண்டா நாற்றமிகு உடல். நமக்கே ஒரு பாருக்கு நம்ம உடம்ப பார்க்கக்கூடிய காட்டுல நாமே இதை பாடு கூச்சப்படக்கூடிய, ஆனால் நீ லஜ்ஜையின்றி வந்து விஷயாந்திர பிரபணமான என்னுள்ளத்திலே புகுந்தாய எனமுமாய் புகுந்து என்னை உள்ளம் கொண்ட கல்வா. அதனால் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாயே கல்வான்னு தெரிவிக்கிறார். ஆழ்வார் பாடுற, செஞ்சொரு கவிகாள் உயிர் காத்தாட்சை மின் திருமாலிருஞ்சோலை வஞ்ச கள்வன் மாமாயன் மயக்கவியாய் வந்து என் நெஞ்சு உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே. செஞ்சொற்கவிகாள் உயிர் காத்தாட்சியில் வஞ்சக்கள்வன் மாமாயன் என்று தெரிவிக்கிறார். அப்படி வந்து அவர்களுடைய இதயத்தை வந்து அவன் கபலீகரம் செய்து விடுவான் என்று காட்டக்கூடியதா இருக்கு. சம்சாரிகளுடைய நெஞ்சுள்ளே எம்பெருமானும் புகுந்துன்னு சொல்ற, சம்சாரிகளுடைய நெஞ்சுள்ளே எம்பெருமான் அவர்கள் அறியா வண்ணம் புகுகிறான். ஏன் அறியா வண்ணம் போகிறான்னா, அறிந்து எம்பெருமான் வந்து நான் வந்து உன் நெஞ்சத்திலே குடியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் சம்சாரிகள் என்ன பண்ணுவார்களாம், ஐயோ அதெல்லாம் நீங்களாம் புகுந்துக்காத, நீ வந்தா நமக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்தவன் என்ன பண்ணா, என் நெஞ்சத்திலே அப்படிதான் ஆயினும் வந்த நாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான். என் நெஞ்சத்திலே புகுந்தான் மற்றோர் நெஞ்சறியான் என்று சொல்லும்படியா என் நெஞ்சத்திலே வந்து குடிகொண்டான். அவள் புகுந்தது எப்படி இருந்தா, இந்த சம்சாரிகள் நெஞ்சத்திலே புகராவிட்டால் நான் தரிக்க மாட்டேன் என்று சொல்லும்படியாய் வந்து புகுந்தான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. நெஞ்சில் நின்றது மட்டுமின்றா வந்து நின்றான், அது மட்டும் இல்ல, அம்சத்தினுடைய பெருமை வராகத்தினுடைய பெருமை எல்லாம் உணர வைத்தான் இந்த எம்பெருமான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறார் ஆழ்வார். என் கண்கள் நீர்கள் சோறு தருமான். இப்படிப்பட்ட உபகாரத்தை எம்பெருமான் பண்ண இருக்கக்கூடிய உபகாரத்தை நினைக்கிறார். நெஞ்சுருகுகிறது, கண்கள் பனிமல்குகிறது, நீர் பாய்கிறது. காலிமழா கண்ண நீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி. ஆழ்வார் தெரிவிக்கிறார், என் கண்களானது எப்படி இருந்து, உங்களெல்லாம் ஸ்திரீகளை நினைத்து அழுத கண்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறதுனா உன்னுடைய பெருமையை நினைக்கிறது. அதையெல்லாம் வந்து கணிசிக்காத நீ வந்து புல்லாகவும் ஏனமாகவும் பிறந்தாய, உன் சௌலபியத்தையும் நினைத்து என் கண்கள் நீரை பெருக்குகிறது என்று தெரிவிக்கிறாராம். என் கண்கள் நீர்கள் சோறு தரும் ஆள்னா ஆச்சரியம் தெரிவிக்கிறார். நானே இப்படி ஆயிட்டானே, என்ன ஆச்சரியம், உன்னுடைய நீர்மை கண்டு நானே இப்படி ஆகி போனேனே. உள்ளே நின்னுருகி நஞ்சமுன்னை. இப்படி ஒரு ஆசிரியருக்கு காரியம் பண்ணணும். எம்பெருமான் ஆசிரித்த பரதந்திரன், அடியவர்களுக்காக எத்தையும் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். அப்படி ஆசிரியனுக்காக காரியம் செய்யக்கூடிய காலத்திலே ஜென்ம நிகர்ஷம் பாராது, ஜென்மத்தினுடைய தாழ்ச்சி பாராது. எப்பிறப்பாகவும் தோன்றுகிறாயே, உன்னை அனுசந்திக்கக்கூடிய காலத்திலே, உன் நாமத்தை அனுசந்திக்கக்கூடிய காலத்திலே, உன்னை நினைக்கக்கூடிய காலத்திலே என்ன நீர்மை என்று தோன்றுகிறது. அள்ளேன் உன்னையன் நீ, உன்னை தவிர வேற யாரும் நேசிக்க முடியாது. இப்பேற்பட்ட வந்து வஸ்துவாய் நீ இருக்கிறாரே, உன்னை வேறொருவை நான் நேசிக்க மாட்டேன். இப்படிப்பட்ட திருக்குணங்கள் எல்லாம் விளங்கும்படி நீ இருக்கக்கூடியதங்க நான். திருநறையூர்
திருநறையூர் சந்நிதி பண்ணி என்னையும் அடிமை கொண்டாயே நம்பியோ பூர்ணனே என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. மேலே இரண்டாவது பாத்திரம். ஓடா ஆளரியின் உருவாய் மருவி எந்தன் மாடே வந்தடியேன் மனம் கொள்ள வல்ல மைந்தா பாடேன் தொண்டர் தம்மை கவிதை பனுவல் கொண்டு நாடேன் உன்னையல்லால் நரையூர் நின்ன நம்பியோ. ஓடா ஆளரியின் உருவாய். ஓடானா நாட்டுல எங்கேயும் நடையாடாமல், அந்த மாதிரி ஒரு வஸ்து நாட்டிலேயே பார்த்ததே கிடையாது முன்னையும் பின்னையும். அது என்ன வஸ்துனா ஆளரியின் உருவாய் நரசிம்ம ரூபியாய் எம்பெருமான் அவதாரம் செய்தான். எந்தன் மாடே வந்து அப்படிப்பட்ட நரசிம்ம ரூபியாய் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான, என் பக்கல் வந்து பொருந்தினான், என் நெஞ்சத்திலே வந்து பொருந்தினான். மாடே எந்தன் மாடே வந்தடியேன் மனம் கொள்ள வல்ல மைந்தா. பக்கத்துல வந்தது மட்டும் இல்ல, என்னுடைய மனத்தை கவர்ந்து கொள்ளக்கூடிய மிடுக்கை உடையவனாக இருந்தான் காட்டுகிறான். அப்படிப்பட்டவன் யார்? நரையூர் நின்ன நம்பியோ. அப்படிப்பட்ட உன்னை நான் என்ன பண்ணுவான்? பாடேன் கவிதை பனுவல் கொண்டு, பனுவல் கவிதை கொண்டு. அவர் பார்த்து பாடுறாராம் திருமங்கை ஆழ்வார். எப்படிப்பட்டதுன்னா பனுவல் கவிதைன்னு தெரிவிக்கிறார். இலக்கணம் வலுவாத கவிகள், சாஸ்திரோக்தமான கவிகள். அப்படிப்பட்ட பாடேன் பனுவல் கவிதை கொண்டு தொண்டர் தம்மை பாடேன். தொண்டர்னா இந்த இடத்துல நீச்சர்கள் தெரிவிக்கிறார். அடியவர்கள் சொல்ல நீச்சர்களை பாடமாட்டேன், பாடுவது தவிர்த்தேன். வேற யார பாடுவேனா? உன்னையெல்லாம் நாடேன், உன்னை தவிர வேறொருவை கழிபாட முயல் மாட்டேன் காட்டக்கூடியதா இருக்கு. கீழே முதல் பாசகத்திலே புல்லாயானவுமாய் புகுந்து ஆழ்வாரானவர் ஹம்சாவதாரத்திலும் வராகாவதாரத்திலும் நெஞ்சு ஈடுபட்டதை சொன்னார். எம்பெருமான் பற்பல அவதாரங்கள் பண்ணவன் தானே. மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் கற்கியுமானாய் கற்கியும் தாமோதரமானான் சொல்லும்படியாய் பற்பல அவதாரங்கள் எம்பெருமானுடையது. அப்படிப்பட்ட அவை அனைத்திலும் ஒரு அருமையான அவதாரம் ஒண்ணு உண்டு அப்படின்னு கேட்டால் நரசிம்ம அவதாரம் தான் சொல்றாள். என்ன எதனால அப்படிப்பட்டதுன்னா, உலகத்திலே காணப்படாத ஓடா ஆடரின்னு சொல்லும்படியாக உலகத்திலே காணப்படாத ஒரு புதிய பிறவியாய் பிறந்தான். ஆழ்வார் கேட்கிறார், நீ நினைச்சிருந்தா ஒரு மனுஷனாகவே பிறந்திருக்கலாமே, இல்ல சிங்கமாகவே பூர்ணமா ஒரு சிங்கமாகவே தோன்றியிருக்கலாமே. அதை விடுத்து நாட்டில எப்பொழுது யாரும் கேள்விப்படாத நரங்கலந்த சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய பிறவியை நீ கற்பித்திருக்கிறாயே. என்ன காரணம் அதுக்குன்னா, தாழ்ந்த தேவதை உன்னை காட்டிலும் தாழ்ந்த தேவதை கொடுத்த வரத்தை கெடாவண்ணும் அதற்கு அனுகுணமாக ஒரு நரங்கலந்த சிங்கமாய் ஒரு பிறவி எடுத்திருக்கிறாயே. அதில் பிறந்த நீர்மை என்ன என்று ஆழ்வார் திருவுள்ளம் ஆழ்ந்து போகிறார். ஆழ்வார் மேல சொல்றார், தாழ்வு ஜென்மத்துல வேணா பிறக்கிற பரவாயில்ல, ஆனால் அப்படி பிறக்கக்கூடிய சமயத்துல நாட்டார் பிறக்கக்கூடிய பிறவிகளிலே நீ பிறக்காமல் பிறகலாமேன்னு கேட்கிறார் பிரியவாச்சான் தன்னுடைய வியாக்கியானத்தில். ஒரு காலத்துல நரசிம்மனாய் தோன்றி பிரகலாத ஆழ்வானுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டாய், அது மிடுக்கல உனக்கு. கல் நெஞ்சனாய் இருக்கக்கூடிய என் நெஞ்சையும் கொள்ளை கொண்டாய, அதுதான் உனக்கு பெருமிடுக்கு என்று காட்டக்கூடியதாய் விளங்குகிறது. அப்படிப்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த உன்னையன்றி வேறொருவரை என் நாவினாலே பாடமாட்டேன். பாடேன் தொண்டர் தம்மை கவிதை பனுவல் கொண்டு. தொண்டர்கள்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா கூழாட்பட்டு நிற்பவர்கள், ஒரு பிரயோஜனாந்தர பரவராக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட என்ன சொல்றாரு, கவிதை பனுவல் அப்படின்னு மாத்தி இது பண்ணணும். பனுவல் கவிதை பனுவல்ன்றது அண்மையை மாத்தி பனுவல் கவிதை அப்படின்னு மாத்தணும். அப்படின்னு மாத்தினா கிடைக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, சாஸ்திரோக்தமான லட்சணமற்ற குறையற்ற கவிகளை பாடுவேன் நான். அது யார பத்தினா, இந்த நீச்சர்களை பத்தி பாட மாட்டேன். வாயு கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் நல்லே, நான் கொண்டு மானிடம் பாடேன். ஒரு கவி ஒருத்தர் இருந்தாராம், கொஞ்சம் ரொம்ப வறுமை வீட்டுல. இப்போ அவருடைய தேவிகள் சொன்னாலாம், இவ்வளவு பெரிய கவியா இருக்கார் நீங்க, யாராவது ஒரு பிரபுவை கொஞ்சம் பாடி ஏதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வரலாமே, சாப்பாட்டுக்கே வழி இல்லையேன்னு கேட்கிறாங்க. இந்த கவி எப்படிப்பட்டவர் அப்படின்னா,
வந்து நரஸ்துதி பண்ணாதவர், எம்பெருமானையே பாடக்கூடியவர், பரம ராம பக்தர். அவர் ஒரு நீச்சமான ஒரு பிரபு இடத்துல போனார். அந்த பிரபுவுக்கு பேர் மாராத்துன்னு பேர். அப்போ அவரிடத்துல போய் கேட்ட உடனே என்னை பத்தி ஒரு பாட்டு பாடு, பைசா கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ஒரு யோஜனை தோணுது, சரி ஒரு ஆசு கவியா ஒரு கவி பண்ணுவோம்னு ஒரு பாடுறாரு. அதசி சும சுகுமாராத் அவயவ சௌந்தர்ய லேஷ ஜிதமாராத் கோசலா சுதா குமாராத் கோசல சுதா குமாராத் கோன்யோ தேவஹ கரோத்து சுகமாராத். இந்த ஸ்லோகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாராத் 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 ஒரு சப்தம் வந்தது. அந்த நீச்ச பிரபுவோடைய பேர் மாராத்னு பேர். ஆனால் இந்த மாராத்னு சொல்ற சப்தத்துக்கும் அந்த பிரபுவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அர்த்தத்தை கேளுங்க. அதசி சும சுகுமாராத். அதசின்னா அந்த காயாம்புன்னு சொல்லக்கூடியது. அந்த எம்பெருமானானன் எப்படி இருக்கா அப்படின்னா காயாம்பு போல கருநிறம் வாய்ந்தவனாய் இருக்கக்கூடியவன் அவன் என்று காட்டுறார். அவயவ சௌந்தர்ய லேச கீதமாராத். எல்லாரையும் வந்து தன்னுடைய அழகினாலே ஜெயித்தவனாய் இருக்கான். சாக்ஷான் மன்மத மன்மதகான்னு சொல்லும்படியாய். கோசல சுதா குமாராத். கௌசல்யன்னு சொல்லக்கூடியவனுக்கு பிள்ளையாய் பிறந்தவன். அவன் யாருன்னா கோன்யோ தேவஹா கரோத்து சுகமாராத். அந்த ராமனை தவிர எனக்கு நன்மைகளை விளைவிக்கக்கூடியவன் யார் என்று கேட்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ அந்த பிரபுவுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பத்தி பாடிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்படின்னு அதனால ஒரு பணம் முடிப்பை கொடுத்தாராம். இந்த கவிஞருக்கு ரொம்ப சந்தோஷம். எதனால அப்படின்னா நான் ராமனை தான் பாடினேன், இவனை பாடல, அதுக்குதான் ராமன் வந்து இந்த சம்பாவனை கொடுத்திருக்காருன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. பாடேன் தொண்டர் தம்மை கவிதை பனுவல் கண்டு நாடேன் உன்னையல்லால் நரையூர் நின்ன நம்பியோ உன்னையொழுவே வேறொருவரை நான் கவி பாட மாட்டேன் என்று சொல்லக்கூடியதாய் அந்த இரண்டாவது பாசுரத்தை அந்த அர்த்தத்தை பூர்த்தி செய்கிறார். மேலே மூன்றாவது பாசுரம், எம்மானும் எம்மனையும் என்னை பெற்றொழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ன நன்மான உன் சுடரே நரையூர் நின்ன நம்பி உன் மைமான வண்ணமல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. எம்மானும் எம்மனையும் என்னை பெற்றொழிந்ததற்பின். எம்மான்னா என் தகப்பன், எம்மனைனா என்னுடைய தாய். ரெண்டு பேரும் என்ன பண்ணார்கள்? ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை உற்பத்தி பண்ண என்னை பிரசவித்து விட்டார்கள். ஒழிந்த பின் என்ன நீங்க போனார்கள். அதுக்கப்புறம் அடியேனுக்கு அம்மானும் அம்மனையும் ஆகி நின்று. பெற்றோர்கள் விட்டு போனார்கள். இப்ப துணை யாரு? திக்கற்றோருக்கு தெய்வமே துணையாச்சு. எனக்கு தகப்பனும் தாய்மா தானேயாய் நின்றான் அந்த எம்பெருமான் தான். நன்மான ஒன் சுடரே. அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னு? நன்மான ஒன் சுடரே. ரொம்ப விலட்சணமாய் பெருமை பொருந்தியவனாய் அழகிய தேஜஸ்வரூபியாய் இருக்கு, தேஜஸ்வரூபியாய் இருக்கக்கூடிய யார் அப்படின்னா நரையூர் நின்ன நம்பி உன்மைமானமல்லமல்லால். நீர் என்ன பண்ணுவேன்? உன்மைமான வண்ணமல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. உன்னுடைய திருமேனி எப்படி இருக்க? மை போன்ற திருமேனி. அப்படிப்பட்ட அந்த திருமேனி நிறத்தை அல்லது வேறொன்றையும் மனமோந்து துதிக்க மாட்டேன், நான் உன்னுடைய அந்த கருவை நிறத்தையே துதிப்பேன் தெரிவிக்கிறான். சங்கதியை ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார் அருபதக்காரர். கீழே என்ன சொன்னார்? பாடேன் தொண்டர் தம்மை கவிதை பனுவல் கண்டு. தொண்டர் தம்மை பாடேன், நீசர்களை பாடமாட்டேன்னு சொன்னீர்கள். அப்படிப்பட்டவர்கள் உமக்கு விசேஷமாக உபகாரங்களை சத்காரங்களை பண்ணினால் அதற்காக அவர்களெல்லாம் ஏத்த வேண்டி வராதோ? அவர்களெல்லாம் துதி பாடணுமே. அப்படி இருக்கு, நீங்க பண்ணாட விட்டுருவேறோம். உபகாரங்கள் பண்ணக்கூடிய நமக்கு வந்து சாதாரணமா சுவாபாவிகமா இயற்கையா நமக்கு உபகாரங்கள் பண்ணக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா தாயாரும் தகப்பனாரும் தானே. அப்படிப்பட்ட தலையான உபகாரங்களை பண்ணக்கூடியவர்கள் தாயாரும் தகப்பனாருமே வந்து உபகாரம் பண்ணாத அளவன்றிக்கே எனக்கு மகோபகாரம் பெரிய உபகாரம் செய்யக்கூடியவன் யார்? அந்த எம்பெருமான் தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த எம்பெருமானை விட்டு என்ன பண்றாரு? இனி மற்றொரு எம்பெருமான்கள் பெயரை கூட நான் ஏத்த மாட்டேன்றாரு. இனி மற்றொரு எம்பெருமான்களைத்தான் மகிழ்ந்தேற்றுவேணும் அப்படின்னு ஒரு சங்கதி தெரிவிக்கிற அந்த இடத்துல. மற்றொரு எம்பெருமான் தான் சொல்றார், திருநறையூர் பெருமானை ஏத்துக்கிறேன், வேற திவ்யதேச பெருமாள் கூட நான் பாட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுல வந்து அவருடைய வந்து அந்த அத்தியவசாயம் விடத்திலே விளைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். எம்மானும் எம்மனையும் என்னை பெற்றொழிந்ததற்பின்
மாதா பிராக்களை காட்டிலும் பரம உபகாரகன் யார் அப்படின்னா பகவான் தான். அப்படிப்பட்ட உன்னை எவ்வகையாலும் மறக்க வல்லே. பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணார்கள்? காம பிரேரிதர்களால் ஒரு காமத்தாலே தூண்டப்பட்டு பிரஜையை உற்பத்தி பண்ணார்கள். அதுக்கப்புறம் பின்ன என்ன நினைக்கிறான்? யாராவது கேட்டாலாம், ஓ உனக்கு குழந்தை கொடுத்தா நீ அப்பாவை இல்லையான்னு கேட்டலாம். ஐயோ நம்முடைய யவனத்துக்கு விரோதியாச்சு, யவன விரோதியாச்சே இவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்கள்? இந்த குழந்தையை உபேட்சித்து தள்ளிவிட்டு சென்றார்கள். அப்படி பெற்றோர்கள் கைவிட்ட காலத்திலும் உடனிருந்து காத்தருள்வன் யார்? எம்பெருமானே நீதானேன்னு தெரிவிக்கிறார். எம்மானும் எம்மனையும் என்னை பெற்றொழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ன மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத்கதி நாராயணா. மாதாவாகட்டும், பிதாவாகட்டும், பிராதாவாகட்டும், நிவாசனாகட்டும், சரணமாகட்டும், சுகிருத்தாகட்டும், கதியாகட்டும் எல்லாம் நாராயணன் நமக்கு. சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. சகலவித பந்துவும் நமக்கு நீயாதான் என்று சொல்லும்படியாய் ஆகி போனீரே நீ என்று தெரிவிக்கிறார்கள். பெற்றோர்கள் கைவிட்ட பின்னும் என்ன பண்ணுவாரா ஆழ்வார்? பூர்வ ஜென்ம வாசைனாலே அப்பா அம்மானு சந்தர்ப்பங்கள்ல கூப்பிடுவாராம். அப்படி கூட்ட காலத்துல கூட எம்பெருமான் தான் பதில் சொல்லலாம். அம்மானு அழைத்த காலத்திலே ஒரு பெண் குரலால என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். அதே போல அப்பான்னு கூப்பிட்ட காலத்திலே ஆண் குரலிலே என்ன வேணும் என்று கேட்பார். அவர்கள் அறிந்த வழியிலே முகம் காட்டக்கூடியவனாய் இருக்கிறான். மாதா பிதாக்களுக்கும் அப்படிப்பட்ட அன்பு இல்லை, அவனுடைய அன்புக்கு அளவில்லை என்று சொல்லும்படியான இயற்கையான முறையிலே அம்மானும் அம்மனையும் ஆகி நின்னாய்னு சொல்லக்கூடியது. பிதாஜ ரக்ஷகசேஷி வர்த்தான்யோ ரமாபதிஹி ஸ்வாம்யாதாரோ மமாத்மச போக்தாச்சாபி மனூதிதா. நவவித சம்பந்தம் இருக்கும். அவருக்கும் ஒரு சம்பந்தம் தானே இருக்கு, ஒரு சம்பந்தம் தானா இருக்கு. 9 விதமான சம்பந்தங்கள் உண்டு தெரிவிக்கிறார். பெற்றார் மேல திருக்கண்ணபுரம் பாடுற அதே மாதிரி திருக்கண்ணபுரம் பதிகத்துல பெற்றார் பெற்றொழிந்தார் பின்னும் நின் அடியேனுக்கு முற்றானாய் வளர்த்தென் உயிராகி நின்னானை முற்றா மாமதிகோள் விடுத்தானை எம்மானை எத்தால் யான் மறக்கேன் இது சொல்லென் ஏழை நெஞ்சே. எம்மானும் எம்மனையும் என்னை பெற்றொழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ன நன்மான உன் சுடரே. நன்மான உன் சுடரே என்றார். நன்மான உன் சுடரேன்னா விலட்சணமாய் அளவிறந்தவனாய் ஒள்ளிய சுடரை உடையவனாய் இருக்கக்கூடியவனே காட்டுகிறார். உடனே சில பேர் சொல்றாராம், இப்படிப்பட்ட திருவுருவம் பரமபதநாதனுக்கு தானே உண்டு சொல்றாராம். உடனே ஆழ சொல்றான், நரையூர் நின்ன நம்பி உண்மைமான வண்ணமல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. அப்படியே அஞ்சனம் போல இருக்கான் திருமேனி. அனிரை மேய்க்கனி போதி அருமருந்தாவதறியாய் கானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட. கரிய திருமேனி வாட அப்படிப்பட்ட அந்த அஞ்சனம் போல இருக்கக்கூடியது வடிவு. அப்படியே கருத்த மையை போல இருக்கிறான். ஆனால் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் சமஹரம், நமக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை எல்லாம் போக்கக்கூடியவனாய் அப்படிப்பட்ட வடிவு பொருந்தியவனாய் இருக்கிறான். உன் மைமான வண்ணமல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. உன்னை தவிர வேற யாரும் நான் புகழ்ந்து பாடுவனா? உன்னை என்று வேற சிலரை யார் எத்தனை சொன்னாலும் சரி, நீயே பிரேரணை பண்ணா கூட சரி, நான் பிரீத்தி புரஸ்சரமாக அவர்களை ஏத்த மாட்டேன் தெரிவிக்கிறார். நான் புறம்பாக நினைப்பது மற்ற திருப்பதிகளையும் தெரிவிக்கிறார் வியாக்கியானத்தில். அதாவது மற்றவரை பாட மாட்டேன்னா திருநறையூர் தவிர ஏனைய திவ்ய தேசங்களை பாடுறது கூட ஒரு நீச்சர்களை பாடுவதை போலேன்னு காட்டக்கூடியதா இந்த வியாக்கியான பங்கி. மேலே 4வது பாசுரம். சிறியாயோர் பிள்ளையுமாய் உலகுண்டோர் ஆலிலை மேல் உறைவாய் என் நெஞ்சினுள்ளே உறைவாய் உறைந்ததுதான் அறியாதிருந்தறியேன் அடியேன் அடிவண்டு கிண்டும் நரைவாரும் பொழில் சூழ் நரையூர் நின்ன நம்பியோ. அணிவண்டு கிண்டும் திருநறையூர் எப்படி இருக்குன்னு அந்த இயற்கை வளத்தை தெரிவிக்கிறார். அழகியதான வண்டுகள் இருக்காங்க, தர்ஷனீயமான வண்டுகள், இடத்துல ரொம்ப அழகு பொருந்திய வண்டுகள் அப்படியே படிந்து இருக்கிறது அந்த சோலைகள்ல. சோலைகள் எப்படி இருக்கு? நரைவாரும் பொழில் சூழ் தேன் அப்படியே பிரவகிக்கிறது.
அப்படிப்பட்ட சோலைகளாலே சூழப்பட்ட திருநறையூர் ஆக இருக்கிறது. அப்படிப்பட்ட நரையூர் நின்ன நம்பி, அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய திருநறையூர் நம்பி என்ன தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருநறையூர் நம்பி என்ன பண்றான் என்று அவனுடைய சேஷ்டங்களை மேல தெரிவிக்கிற. சிறியாயோர் பிள்ளையுமாய் உலகுண்டு, இளம் பருவத்தை உடையனாய், சிறியான இளம் பருவத்தை உடையவன். ஓர்னா அத்விதீயன், அவனை போல யாருமே கிடையாது. பிள்ளையுமாய் உலகுண்டு, பாலனமாய் கொண்டு உலகங்களை எல்லாம் விழுங்கினாய். ஓர் ஆலிலை மேல் உறைவாய், என்ன பண்ணா உலகத்தை எல்லாம் உண்டான். உண்டவன் என்ன பண்றான், ஒரு இளமைமிக்க வடதளத்தின் மேலே, இளமைமிக்கவனா இருக்கக்கூடியவன் என்ன பண்றான், ஒரு வடதளம், ஒரு ஆலிலை மேலே பொருந்தி இருக்கிறான் என்று காட்டுகிறார். ஆலிலை மேலே உரையிறது மட்டுமில்லை, என் நெஞ்சினுள்ளே உறைவாய், என் ஹிருதயத்துக்குள்ளேயும் பொருந்தி இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அவனே. உறைந்ததுதான் அறியாது அடியேன் இருந்தறியேன், இப்படி நீ என் நெஞ்சத்துக்குள்ளே வந்து பொருந்தி இருக்கிறாரே, அதை நான் தெரிந்து கொள்ளாமல் இருந்தேன்னு நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் இப்போது. அது என்ன இப்போதுன்னு சொல்றான்னு கேட்டான். இல்ல, முன்பு அறியாதுதான் இருந்தேன் ஒரு காலத்துல, இப்போ நீ என் நெஞ்சத்துள்ள இருக்கிறான்றதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். வேலை இந்த பாசுரத்துக்கு அழகான ஒரு சங்கதியை தெரிவிக்கிறார். கீழே தெரிவிச்சான், கீழே உன் மைமான வண்ணமல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே சொல்றாரோ இல்லையோ, நீயே பிரேரித்தாலும் வேற திருப்பதிகளை நான் ஏத்த மாட்டேன், வேற எம்பெருமான்களை பாட மாட்டேன்னு சொன்னாரு. அப்போ அதுக்கு காரணம் என்னான்னு கேட்ட. காரணம் என்ன, நீ என் நெஞ்சினுள்ளே உரைகிறாய், அது மட்டும் இல்ல, அந்த முக்கியமா நீ உரைக்கிறாய், என் நெஞ்சத்துள்ளே உரைகிறான்றது நானும் முக்கியமா அறிந்து கொண்டிருக்கிறேன், அதனாலதான் கேட்டேன். உடனே அடுத்த சங்கதி எம்பெருமானே கேட்கிறாராம், ஒரு கேள்வி கேட்கிறாராம். நான் எவ்வளவோ உபகார செய்யறேன்னா எல்லாருக்கும் நான் உபகார செய்யறனா தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நாட்டுல அத்தை யாருமே உணர்றது இல்லையே, யாராவது நினைச்சு பாக்குறாளா? நீரும் அவ்வாறு இருக்க மாட்டேன், அந்த பற்றி என்ன நிச்சயம் அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வா சொல்றான், பாட்டினால் என் உன்னை என் நெஞ்சத்திருந்தமை காட்டினா, நீ நெஞ்சத்துல இருக்கிறத உணர்ந்திருக்கேன், எனக்கு மயர்வர மதிநலம் அழுவி இருக்கேன். அதனால சொல்றாரு பந்து திருவக்கணபுரத்துல, பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்திருந்தம், நான் பாசுரம் பாடுறவனை பத்தி, அந்த பாட்டினால நான் என்ன அறிந்து கொண்டேன், என் நெஞ்சத்திருந்தமை காட்டினாய், நீயே காட்டிருக்கிய, நீர் நம் நெஞ்சில் இருக்க அதை மறந்து போய் நான் கிருதக்கணனாக நன்றி கெட்டவனாக நான் மாறுவேணும், அப்படிலாம் மாறதுக்கு வழி உண்டா என்று சொல்லக்கூடியதா இருக்கு. சிறியாய் ஓர் பிள்ளையுமாய் பலனாய் ஏழுலகுண்டு பரிவிண்ணியால் இலை அன்னவசம் செய்யும் அண்ணலார், பலனாய் ஏழுலகுண்டான் ஆளிலை அன்னவசம் செய்யும் அண்ணலார், ஆலந்தொழிலே சயனித்துக் கொண்டிருந்தான் எம்பெருமான் வடதல சாயியாய் இருந்த விருத்தாந்தத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. முதல்ல அதாவது சில விஷயங்கள் வியாக்கியானத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டுறார்கள். எம்பெருமான் என்ன பண்ணான், சிறியாய் ஓர் பிள்ளையுமாய், சிறியாயின்னு ஒரு சப்தத்தை போட்டிருக்கார், பிள்ளையுமாய் ஒரு சப்தத்தை போட்டிருக்கார். ரெண்டுமே என்ன சொல்றது, ஒரு வாயிலான குழந்தை பருவம் தான். எம்பெருமான் ரெண்டு சொன்னாரு. பிள்ளையுமாய்னா யசோதாஸ் தனந்திய பருவம், தனந்திய பருவம்னா பால் குடிக்கக்கூடிய பருவம். இன்னொன்னு சிறியாயின்னு சொல்லக்கூடியது ஆலந்தளிரிட எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கூடிய பருவம். இப்ப சொல்றார், யசோதை திறத்து பால் குடித்த பருவம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஆளிலை வடதளத்திலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருந்த பருவத்தை காட்டிலும் ரொம்ப மிக்க வயதை உடைய பருவம் என்று காட்டுகிறார்கள். அப்போ என்ன சொல்றான், அதனையும் சிறிய பருவத்தை உடையதான சமயத்துல என்ன பண்ணாய்னா, இந்த உலகத்தை எல்லாம் உண்டாய் சிறியாயோ ஒரு பிள்ளையுமாய், அப்படி இந்த உலகத்தை எல்லாம் உண்டு ஆளிலையில் கண் வளர்ந்தாயே என்று சொல்லக்கூடியது. பிரளய காலத்துல என்ன பண்ணான் எம்பெருமான், எல்லாவற்றையும் இந்த ஜெகத்தனைத்தையும் தன் திருவயிற்றிலே அடக்கி கொண்டான், மிகுஞான சிறுகுழவியாய் ஆலந்தளிரிலே துயில் கொண்டான். அப்போ என்ன பண்ற, இப்போ சொல்றார், அந்த காலத்துல அப்படி சயனித்துக் கொண்டாய், அதே உருவோட என் நெஞ்சிலே உரைகின்றாயே, அதை நான் அறிந்து கொண்டேன். அதனால நான் என்ன பண்றான், உன் திறத்துல எப்பொழுதும் அந்த நன்றியை என் நெஞ்சத்திலே நீ உரைகிறாய், அதனால நான் நன்றி மறவாது இதை எப்பொழுதும் சிந்திக்காமல் இருப்பது, எப்பொழுதும் இதையே நான் சிந்திக் கொண்டிருக்கிறேன். ஆளிலை மேல் உறைவாய் என் நெஞ்சினுள்ளே உறைவாய் அப்படின்னு ஒரு அண்மையை பண்ணுன்றான். உலகு உண்கைக்கும் பிள்ளையாகைக்கும் எப்படி சேரா சேர்த்தி எம்பெருமான் உலகை உண்டான்னா அது இன்னும் சின்ன பருவம். அதே மாதிரி பிள்ளையாகைன்னா யசோதை இடத்திலே பால் குடித்த பருவம். அது எப்படி இது ரெண்டும் ஒன்னா சேருமா அப்படின்னா,
எது யசோதை கடத்துல பால் குடித்தாலும் அதுக்கு உணவா இருக்கக்கூடியது. வந்து உலகத்தை எல்லாம் உண்டான்னா அது ஜகத்தை ரட்சணம் பண்ணக்கூடியது. அது சேராச்சேர்த்தி ரெண்டுமே வேற வேற விஷயமா இருக்கக்கூடியது. அது எப்படி சேராச்சேர்த்தியோ அது போல என் நெஞ்சிலேயும் நீ உறைந்தாயே, அதுவும் சேராச்சேர்த்திக்கு ஒரு உதாரணம் திருஷ்டாந்தம் தான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆளிலை போல என் நெஞ்சத்தையும் இடமாக கொண்டாய். அது மட்டும் இல்ல, ஆளிலையை இகழ்ந்து என் நெஞ்சத்தை இடமாக கொண்டாய். ஆளிலை இகழ்ந்து கூட கொண்டாட முடியுமா? நான் ஏன் சொல்ல முடியாது. ஆழ்வார் நம்மாழ்வார் பாடுற கல்லும் கனை கடலும் வைகுந்தவானாடும் புல்லென் ஒழிந்தன கொல்ய பாவம் வெள்ள நெடியான் நிறம் கரியான் அடியேனதுள்ளத்தகம். கல்லும் கனை கடலும், கல்லுன்னா திருவேங்கடவாய், கனை கடலும் திருப்பார் கடலும் கல்லும் கலை கடலும் வைகுந்தவானாடும் புல்லென் ஒழிந்தனகுள். புல்லா போயிடுதான் எம்பெருமான். எதனாலன்னா வெள்ளன் என்னுடைய அகத்திலே, இந்த நெஞ்சத்தகத்திலே உள்ள புகுந்தானே, அதெல்லாம் ஒரு புல்லாக போய்விட்டது. அதே போல இந்த இடத்துல தெரிவிக்கிறார், ஆளிலையை இகழ்ந்து என் நெஞ்சை இடமாக கொண்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. பரமபதம் இருக்கிறது. உனக்குன்னு எப்பேற்பட்ட இடங்கள்லாம் இருக்கு, ஸ்தானங்கள்லாம் இருக்கு. பரமபதம்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, திருப்பார்கடல்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடிய காலத்திலே ஆளிலை மேலே உறைந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம், மகத்தான ஆச்சரியமாச்சே. அதுலயும் ஆலந்தளிர் அளவும் பார்க்கக்கூடிய காலத்திலே எவ்வளவு சின்னதா இருக்கு. அந்த ஆலந்தளிர் அளவும் இல்ல, என்னுடைய நெஞ்சமானது என் நெஞ்சத்திலே குடிக்கொண்டிருக்கிறாயே, ஆலந்தளிரே ரொம்ப சின்னது. அந்த ஆலந்தளிரை விட்டு சின்னதாக இருக்கக்கூடிய, ரொம்ப சங்குச்சம், ரொம்ப சுருங்கி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய என் நெஞ்சத்துல உட்கார்ந்தாயே, அதுவும் என்ன நினைவோட உட்கார்ந்தான்னா, திரிபாதுதி பரமபதம் போல நினைத்து கொண்டு, பரமபதம் போல பறந்து விரிந்த இடத்து போல நினைத்து கொண்டு என் நெஞ்சத்திலே உகப்போடு உட்கார்ந்து கொண்டாயே, உன்னை நான் என்ன நினைப்பேன்றான். உனக்கு ஒரு உறைவிடம் இல்லாமல் அதெல்லாம் விட்டுட்டு தானே என் நெஞ்சின் உள்ளே வந்தாய். எத்தனையோ இடம் இருக்கு உனக்கு, விரும்பிதானே நீ இவ்விடத்திலே வர்த்திக்க வேண்டும் என்று வந்தாய்னு தெரிவிக்கிறாய். சிறியாயோர் பிள்ளையுமாய் அணிவண்டு கிண்டும் நரைவாரும் பொழில் சூழ் நரையூர் நின்ன நம்பியோ. அழகிய வண்டுகள் படிந்திருக்கக்கூடியது, தேன் பொழியக்கூடிய, பிரவாகமாய் பொழியக்கூடிய சோலைகள் சூழ்ந்த பரமபோக்கியமான திருநறையூர், அப்படிப்பட்ட இருப்பிடத்தையும் விட்டு என் நெஞ்சிலே உரையினாயே, அதனாலே உன்னுடைய விஷயத்தை நான் எப்படிப்பட்டவா இருக்கேன், நன்றி கிருதக்ஞனாய், எப்பவும் கிருதஜனாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாய் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை காட்டுகிறார்கள். மேலே 5வது பாசுரம். நீண்டாயை வானவர்கள் நினைந்தேத்தி காண்பரிதால் ஆண்டாயன் ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன். என் நெஞ்சினுள்ளே புகுந்தாயை புகழொட்டேன், நான் தான் உனக்கொழிந்தேன் நரையூர் நின்ன நம்பியோ. நரையூர் நின்ன நம்பி நீண்டாயை வானவர்கள். நீண்டாயனா ரொம்ப நெடுமால்னு சொல்லிட்டுகிறார். நெடுமாலாகிய உன்னை வானவர்கள் சொல்ற பிரமன் முதலிய தேவர்கள்லாம் என்ன பண்றார், நினைந்தே திக்காண்பரிது. உன்னை தியானித்தும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணியும் காண்பதானது ரொம்ப அசாத்தியமான காரியம். யாருக்கு? பிரம்மன் முதலிய தேவர்களுக்கு. ஆண்டா என்றாதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன். அப்படிப்பட்ட அந்த தேவர்களால நீ எப்படி ஆதரிக்கப்படுகிறாய்? எம்பெருமானேன்னு ஆதரிக்கப்படுகிறாய், எம்பெருமானே என்று சொல்லும்படியாய் துதிக்கப்படுகிறாய். அப்படிப்பட்ட உன் விஷயத்திலே நான் என்ன பண்ணேன், நான் அடிமை பூண்டேன், உன்னிடத்திலே அடிமை தொழில் செய்ய பெற்றேன். அதனால நீ எப்படிப்பட்டவனா இருக்காய்னா, என் நெஞ்சினுள்ளே புகுந்தாய், என் நெஞ்சினுள்ளே புகுந்துட்டாயே. அப்படிப்பட்ட உன்னை போகலோட்டேன், இனி வேறொரிடம் போக விட்டேன், நான் இங்கேயும் போக விட மாட்டேன். உனக்கு நான் தான் ஒழிந்தேன், உன் விஷயத்திலே நான் தான் ஒழிந்தேன், நான் வெட்கமற்றவனானே என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. கீழ்ப்பாட்டிலே நான் உன் தரத்திலே நன்றி உடையவனா எப்போ இருக்கிறேன் அப்படின்னு அந்த கிருதஜ்ஞத அனுசந்தானத்தாலே என் நெஞ்சினுள்ளே உறைவாய் அப்படின்னு சொன்னார். அவனுக்குரிய ஸ்தானங்களை எல்லாம் விட்டு என்னிடத்துல வந்து என்னுடைய நெஞ்சத்திலே கிடந்தாயே, அதனால் நான் நன்றி உடையவாய் என்னைக்கு இருப்பேன் அப்படின்னு அவனுக்குரிய அடிமையிலே உருப்படுகிறார் ஆழ்வார். ஆனால் எம்பெருமான் என்ன நினைக்கிறான், இவருடைய ஆசை இன்னும் பெருக்க வேண்டும் அப்படின்னு 4 அடி தள்ளி போக பார்க்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த ஆழ்வாரானவர் எம்பெருமானை வளைக்கிறார், அவனை போக விடாதன்னு காட்டக்கூடியதுதான் இந்த பாசுரம். நீண்டாயை வானவர்கள். நீண்டாயை நான் எம்பெருமான் எப்படிப்பட்டவனாயிருக்கான், ரொம்ப அபரிச்சேத்தியனாய்,
அவனுடைய சொரூபம், ரூபம், குணம், விபூதி ஒவ்வொன்றத்திலும் எல்லை காண முடியாதபடி அபரிச்சின்னம். அபரிச்சின்னா அளக்க முடியாதவன். ஒரு காலத்தாலோ ஒரு வஸ்துவாலோ தேசத்தாலோ அளக்க முடியாதவனாய் இருக்கிறான். நீண்டாயை அப்படிப்பட்டவனை அபரிச்சின்னனை வானவர்கள், பிரம்மாவுடைய தேவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஞான சக்திகளிலே சிறந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எம்பெருமானுடைய சொரூபத்தை கண்டால் எப்படி இருக்கா? கொக்கு கடலை பார்த்தால் போல இருக்குது. உன்னுடைய சொரூபத்தையும் ரூபத்தையும் குணத்தையும் விபூதியையும் கண்டு அவர்களுக்கு என்ன நிலைமை எப்படி ஆச்சுன்னா, அவர்களால எதையும் சிந்திக்கவும் முடியல, அவர்களால பேசவும் முடியல, அப்படியே திகைத்து போய் இருக்கிறார்களாம். ஆனா பேச முடியாது போனா கூட என்ன பண்றாளாம், ஏதோ சொரூப சத்த பெறணுமே, அதுக்காக என்ன பண்றாரு, ஆண்டாய் எம்பெருமான பார்த்து ஆண்டாய் என் சுவாமியே அப்படின்னு சொல்றாரு. இப்படி வானவர்களாலே ஆதரித்து பேசப்படுகிற உன் விஷயத்திலே நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சுபதச்சதே, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நான் இப்படியெல்லாம் ஆழ்வார்களும் லக்ஷ்மணனும் பாரித்தபடி நான் உனக்கு நித்திய கைங்கரம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டேன். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்த அறிதி, நீ எல்லாத்தையும் உள்ளே அறிந்து கொண்டிருக்காய், நீயும் இதை அறிந்தாய். அதனால என்ன பண்ணா, என் நெஞ்சின் உள்ளே புகுந்தாய். புகுந்தவன் என்ன பண்றான், பெயர்ந்து போகணும்னு பாக்குறான். நீ பெயர்ந்து போக பார்த்தாலும் உன்னை என்ன பண்ணுவான், திருவானை நின்னானை கண்டாய் மயம் செய்யேல் என்னை உன் திருமார்வத்து மாலனங்கை வாசம் செய் பூங்குழலாள் திருவானை நின்னானை கண்டாய். ஆழ்வார் பாடல். ஆழ்வார் பெருமாள் இது பண்றார், என்னுடைய காரியம் செய்து தலை கட்டிலாம், நீ என்னுடைய காரியத்தை செய்யாது இருக்கவே கூடாதுன்னு ஆணையிடுகிறார் இந்த பாசுரத்தின் மூலம். கீழே தெரிவித்தார், ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே அப்படின்னு கீழ்பாட்டுல சொன்னார். சொன்ன உடனே எம்பெருமான் அபயம் அளிக்க வேணுமே, ஆனா அது மாதிரி பண்ணல. உடனே என்ன, மாயம் செய்யேல் என்னைன்னு மேல ஆரம்பிக்கிறார், அதிகப்படியா ஆணையம் இடுகிறார். என்ன ஆணைனா, உன்மேலானை திருவானை நின்னான், உன் பட்டாட்டி மேலானை திருவானை நின்னானை கண்டாய். உன்னுடைய திருமார்புக்கு அலங்காரமா இருக்கக்கூடிய அந்த பிராட்டி அப்படிப்பட்டவள், நீ எப்படிப்பட்டவனா இருக்க, சர்வகந்தகான்னு சொல்லப்படியா, நீ அப்பொழுதும் ஒரு நறுமணத்தோட விளங்குகிறாய், உனக்கும் பரிமளம் கொடுக்கக்கூடியவளா இருக்கக்கூடிய கூந்தலை உடையவளா பிராட்டியின் மேலானை, அவளுக்கு வல்லபனாய் இருக்கக்கூடிய உண்மையிலும் ஆணைன்னு தெரிவிக்கிறான். பெரியாழ்வான் இதே மாதிரி, வளைத்து வைத்தேன் இனி புகழொட்டேன் உந்தன் இந்திர ஞாலங்களால் ஒளித்திடில் நின் திருவானை கண்டாயின்னு பிராட்டிக்கு மட்டும் ஆணையிடுறார் பெரியாழ்வார். ஆனால் திருமங்கியாழ்வார் நம்மாழ்வார் என்ன பண்ணார், 2 பேர் மேலேயும் ஆணையிடுகிறார். திருவானை நின்னானை கண்டாய், என் காரியம் செய்து தலை கட்டியல்ல நீங்கள் இந்த இடத்தை விட்டு பெயரக்கூடாதுன்னு சொல்றார். இப்படிப்பட்ட ஆழ்வாரை நோக்கி எம்பெருமான் கேட்கிறான், நான் இப்படிப்பட்ட உனக்கு சுவாமியா இருக்கேன், சுவாமி என்ன சொல்றானோ அதை செய்யக்கூடியதான உனக்கு சிஷ்யனுக்கு இதுவா இருக்கு, ஸ்வரூபா இருக்க, இப்படி நீர் ஆணையிடலாமோ, இது ஸ்வரூப விருத்தம் இல்லையான்னு கேட்டுறான். எம்பெருமான் சொல்றானோ தனக்கு அவர் உடனே சொல்றாரா, நான் ஆணையிட தகுனார். நேசம் செய்து எதனாலன்னு கேட்கிறார், நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறன் நீ ஒன்னாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ. பெரிய பிராட்டியார் பக்கலிலும் பண்ணாத ஸ்நேகத்தை என் பக்கத்தில நீ பண்ணாய. உனக்கு ஏதாவது ஆத்ம பேதம், நீ ஒரு ஈஸ்வர தத்துவம், நான் ஒரு ஜீவாத்மான்ற ஒரு தத்துவம் இல்லாத ஆத்ம பேதம் இல்லாதபடிதானே நம்மை கொண்டாய். 2 தத்துவம் என்று பிரித்து காண முன்னாதபடி என்பது நம்மோட கலந்து பரிமாறினாய். கூசம் செய்யாது கொண்டாய், என் பக்கத்துல இருக்கக்கூடிய அயோக்கியதைகள் எனக்கு எந்தவித தகுதியும் இல்லை, அதை கண்டால் கூசி அப்பால் செல்ல விடணும், அப்படிலாம் நீ போலையே. சிறிதும் கூசாமல் என்றோ என்னை பரிகிரகித்தாய். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ, உன்னை கிட்டி அனுபவிக்கும்படி நீ பண்ண வேணும்னு தெரிவிக்கிறான். அதே போல இந்த இடத்துல திருமங்கையாளர் தெரிவிக்கிறான், ஆணையிட்டாகிலும் தடுப்பேன் உன்னை, உண்மை ஆணையிட்டாகிலும் தடு போகலோட்டேன் அப்படின்னு ஆணையிட்டும் நான் தடுப்பேன். எம்பெருமானே சொல்றார், அடிக்கடி உன் பாசுரத்தெல்லாம் அடியேன் அடியேன்னு சொல்றாரு, அந்த அடியேன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். அதனால சொல்றாரு, சுவாமி சொன்னபடி நடக்கிறதான சிஷ்யனுக்கு கடமை, அதுதானே அழகு. மாட்டேன் நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னா கூடாதுன்னு நிர்பந்திக்கிறீரே, அது உன்னுடைய சொரூபத்துக்கு சேருமான்னு பெருமாள் கேட்டாராம். நான் தான் உனக்கொழிந்தேன், நான் சொல்லப்படி இந்த இடத்துல வெட்கம்.
நான் தான் மடல் எடுக்க நினைப்பார். எனக்கு வெக்கமெல்லாம் விட்டுட்டேன். நான் உன் விஷயத்துல என்னுடைய வெக்கமெல்லாம் லஜ்ஜையெல்லாம் விட்டேன். மடல் எடுக்க நினைக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார்கள்? இது சரி இது தப்புன்னு நினைப்பாரா? பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராதொழியே, ஊரார்கள் இகழ்வார்கள் சொன்னான். பரகால நாயகி திறத்திலே இது மாதிரி எம்பெருமான் திறத்திலே மடல் எடுக்கக்கூடாது, ஊரார்கள் இகழ்வார்கள். ஊராரிகளிலும் ஊராதொழியே, ஊரார் இகழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் மடல் எடுத்தே தீருவேன்னாராம். அப்போ மடல் எடுக்கக்கூடியவர்கள் இது சரி இது தவறுன்னு பார்ப்பார்களா, காரியம் செய்வார்களா? அப்படிலாம் இல்லைன்னு தெரிவித்தார். பெரியவாச்சான் பிள்ளை பக்தி எடுக்கிறார் இவ்விடத்துல. வெட்கமற்று வெளிப்புறப்பட்ட நான் என்ன அடைவில் நிற்க முடியும்? வெட்கமில்லாத நான் புறப்பட்டுறேன், மடல் எடுக்கணும்னு புறப்பட்டுறேனே, நான் என்ன அளவுல நிற்க முடியும் தெரிவிக்கிறார். பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போத்தி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் என் நிலைமை கண்டும் இறங்காரையாமாகில் மண்ணு மடலூர்வன் வந்து நம்பி நரையூரர் என் நிலைமை கண்டும் இறங்காரே ஆமாகில், நம்பி நரையூரர் என் நிலைமை கண்டும் இறங்காரே ஆமாகில் மண்ணு மடலூர்வன் என்று தெரிவித்தார பெரிய திருமணருடைய தனியன்ல. அப்போ நானே போயிடுத்து. அது ஒன்றும் இல்லை, எம்பெருமான் சொல்றாராம், நீதான் முன்னாடி மடல் எடுத்தான். நான் எங்க மடல் எடுத்தேன்? நான் ஒன்னும் மடல் எடுக்கல, நீதான் மடல் எடுக்கன்னு சொல்றேன் கேட்டாராம். இல்ல நீர் தான் முதல்ல மடல் எடுத்த, அதுக்கப்புறம் தான் நான் தான் மடல் எடுத்தேன். நான் எங்க மடல் எடுத்தேன்னு கேட்டாராம். என்னை வளைப்பதற்காக தானே நீ இந்த நரையூர் நின்ன நம்பியோ, நீர் தான் மடல் எடுத்து வந்து இவ்விடத்துல நின்றுருக்கார், அதுக்கப்புறம் தான் நானே வந்தேன் என்று சொல்லக்கூடியதாய் இந்த பாசுரம் விளங்குகிறது. மேலே 6வது பாசுரம். என் தாதை தாதை அப்பால் எழுவர் பழவடிமை வந்தார், என் நெஞ்சினுள்ளே வந்தாயை போகலொட்டேன், அந்தோ என் ஆருயிரே அரசே அருள் எனக்கு நந்தாமல் தந்த எந்தாய் நரையூர் நின்ன நம்பியோ. பாசுரத்தாலே பல தலைமுறைகளாக நாங்கள் பாரம்பரியமாக உனக்கு அடிமை செய்பவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுகிறார். அப்படிப்பட்ட என் நெஞ்சத்திலே வந்து நீ புகுந்தாய், உன்னை போக விடமாட்டேன். என் உயிரே அரசே எனக்கருள். எம்பெருமான பார்த்து பாட்டார், எனக்கு அருமையாக உயிர் போன இருக்கக்கூடியவனே, அரசே எனக்கு சுவாமி, என்னை ஆளக்கூடியவனே, என்னை நியமிக்கக்கூடியவனே, எனக்கருள், என் திறத்திலே கிருபையை பண்ணுன்றார். எப்படி என்றார்? நந்தாமல் தந்த எந்தாய். எப்படிப்பட்டவர்? ஏற்கனவே எனக்கு அருள் புரிந்திருக்கிற, நந்தாமல் தந்தாய். அது எப்படின்னா ஒரு விதமான குறையும் இன்றி அருள் செய்தவனே, அந்த எந்தா எம்பெருமானே நரையூர் நின்ன நம்பியே. நாங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கோம் உன் திறத்திலே? நான் எந்தாதை தாதை அப்பால் எழுவர். எந்தாதை அப்படின்னு சொன்னா நானும் என் தகப்பனும். ஆழ்வார் சொல்றான், நானும் என் தகப்பனும். என் தாதை, தாதை இன்னொரு தாதை, அவன் தகப்பனும் அப்பால் எழுவர். தானாச்சு, என் தகப்பனாச்சு, என் தகப்பனுக்கு தகப்பன் என்னுடைய பாட்டனாச்சு. அப்பால் எழுவர். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 7 புருஷர்கள், என்னுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய 7 பரம்பரையில் இருக்கக்கூடிய 7 பேர். ஆக மொத்தம் 10 தலைமுறைகளாக நான் என்ன பண்றோம்? பழவடிமை வந்தா 10 தலைமுறைகளாக இயற்கையாக அடிமை செய்து வந்தவர்கள் நாங்கள் எல்லாம். அது என்ன காரணமோ தெரியல, என் நெஞ்சினுள்ளே வந்தாய். நீ என்ன பண்ணாய்? என் நெஞ்சினுள்ளே வந்து விட்டாய். அப்படி என் நெஞ்சினுள்ளே வந்தாயே, வந்து சேர்ந்து உன்னை போகலொட்டேன், இனி வேறிடம் போக விடமாட்டேன். கீழே சொன்னார் ஆழ்வார். இதுக்கு கீழ்பாட்டுல நீதான் முதல்ல மடல் எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் தான் முதல்ல எடுத்தேன். உன் விஷயத்திலே எனக்கு நாணம் லட்சம் எதுவும் இல்லை, என் விஷயத்திலே உமகம் எதுவும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான். ஆழ்வார் வந்த பெருமாள் பேசுறார், திருநறையூர்ல நான் சந்நிதி பண்ணது உம்மை வளைப்பதற்காக, நான் தான் முதல் எடுத்தேன், அதனால எனக்கு நாணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீர் என்ன சொன்னார்? நான் தான் உனக்கு ஒழிந்தேன், உன் விஷயத்துல எனக்கும் எந்த விதமான லஜ்ஜையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். என்னை வளர்ப்பதுல உமக்கு லஜ்ஜை இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ 2 பேரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, உமக்கும் நாணம் இல்லை எனக்கும் நாணம் இல்லைன்னா நம்ம 2 பேரும் எப்படிப்பட்டவர்கள்? சுதந்திரனாய் இருக்கிறோம். நீ எனக்கு அடிமைப்பட்டவன்னு கிடையாது, நான் உனக்கு அடிமைப்பட்டவன்னு கிடையாது. அதனால 2 பேரும் சுதந்திரராய் இருக்கக்கூடிய, அப்படி சுதந்திரனாக இருக்கக்கூடிய காலத்துல நான் உன்னை விட்டு போனா என்ன தப்பு அப்படின்னு பெருமாள் கேட்கிறாராம். உடனே அவர் சொல்றார், என் குலநாதன், நீ உன்னை போய் நான் போக விட்டுடுவேனோ அப்படின்னு காலை கட்டி பிடித்துக் கொள்கிறார். அதாவது சில விஷயங்கள் சொல்லுவார். சில பேர்
கெஞ்சினா மிஞ்சறது, மிஞ்சினா கெஞ்சறது அப்படின்னு அதை மாதிரி இப்ப என்ன பண்றாரு பெருமாள் மிடுக்கால சொல்றாரு, என் சுதந்திரத்துக்கு தக்கபடி நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல உன்னை விட்டுடுவனா, எனக்கு அஸ்மத் பிரபுவாச்சே நீ என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. என் தாதை தாதை அப்பால் எழுவர் பழவடிமை வந்தார். காட்ட வந்த விஷயம் என்னன்னா, அநேக வம்ச பரம்பரைகள் 10 தலைமுறைகளாக பகவத் விஷயத்திலே தொண்டுபட்டிருக்கும்படியை சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. இது ஆழ்வார்கள் பொதுவாகவே எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன்னு சொல்லிக் கூட அவருக்கு ரொம்ப பெருமை உண்டு. 7 ஆட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் எந்த தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையே. இப்படிலாம் பலவிதமான அருளிச்சல் சந்தைகள் அப்படிலாம் இருக்கக்கூடியது பார்த்தா என்ன சொல்றதுன்னா, இவர்கள் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பண்றது அவனுக்கு அடிமைப்பட்டிருப்பதை ரொம்ப பெருமையாக தங்களுக்கு புருஷார்த்தமே அதுதான் அப்படின்னு ஒரு நினைவோடு இருக்கிறார்கள். என் தாதை தாதை என்னுடைய தகப்பன், நான் என்னுடைய தகப்பன், என்னுடைய பாட்டன் முப்பாட்டன், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அது மாதிரி தலைமுறையிலே 10 பேர் எங்க பாரம்பரியமா நாங்கள் என்ன பண்றோம், அனன்யார் சேஷம் உனக்கே அடிமைப்பட்டவன் உன்னன்றி வேறு ஒருவருக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்லையே என்று சொல்லும்படியாய் அதிலே ஊன்றி இருக்கோமே. அடிமைச்சுவடை நன்கறிய பெற்றவர்களாய் இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட அடியனுடைய நெஞ்சிலே நீ வந்து சேர்ந்தாய், உன்னை போய் வேற இடம் விட்டுருவேனா அப்படின்னு எபெருமானுடைய காலை கட்டி கொள்கிறார். என் நெஞ்சினுள்ளே வந்தாயை போகலொட்டே. நீ வந்திருக்கிற எப்பேற்பட்டவன், நீ சர்வேஸ்வரன் இல்லையா, நீ எப்படி நீ வந்த என் ஹிருதயத்தில், நான் உனக்கு கூட்டா நீ வந்த அனபேட்சிதமாய், நான் எதுவுமே கேட்கல, உன்னுடைய இயற்கையான இன்னொரு நிர்கேதுகமான கிருபா கடாட்சத்தினாலே என் ஹிருதயத்திலே வந்து புகுந்தாயே, அப்படிப்பட்ட உன்னை ஒரு அற்புதமான வஸ்துவை நான் விழுந்து விடுவேனோ, உன்னை போக விடுவேனோ. இன்று வரை நீ என்ன பண்ணிருக்காய், என் விஷயத்துல ஏதாவது ஒரு குறை வச்சிருக்கிறாயா, ஒரு விதமான குறையில்லாத நமக்கு செய்து வந்திருக்கிறாரே, நீ விலகி போனால் அது ஒரு குறை ஏற்படுமே, நம்மை விட்டு போகாதே, அகல வேண்டாம்னு பிரார்த்தனை வைக்கிறார். ஆழ்வார் சொல்ல சொல்ல என்ன பண்றாராம், எம்பெருமான் போக போக்குகிறாராம். உடனே அதை கண்ட ஐயோ அந்தோ என்னார் உயிரே, ஐயோ உனக்கு பேராக்க அடுத்த வஸ்துவை போய் நீ இழக்கலாமா, சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு பேருன்னு புலராகாச்சாரெல்லாம் தெரிவிக்கிறாரு, அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்னை விட்டு போகலாமா என்று காட்டுகிறார். ஒரு சுவாமிமத்தர் எழுந்தெழுந்தார் ஒரு திவ்ய தேசத்துல. கிரமமா திருவீதி புறப்பாடு பெருமாள் கண்டறியக்கூடிய சமயத்திலே நியமேன அவர் அவருடைய இல்லத்தின் வாசல்லே, அவருடைய வீட்டு வாசல்லே அந்த எம்பெருமானுக்கு உபகாரத்தை சமர்ப்பிப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு விரதம், ஒரு சங்கல்பமே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு பெருமாள் அவருடைய அகத்தின் வாசல்ல பெருமாள் எழுந்துட்டார். அவரும் முன்னாடி ஒன்னும் இது பண்ணல, அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு உபகாரம் எதுவும் சித்தப்படுத்தி வைக்கல. என்ன செய்யறதுன்னு தோணல அவருக்கு. அவர் நல்ல கவி. உடனே என்ன பண்ண, பெருமாள் கிட்ட ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. ரத்னாகரஸ்தவ கிரகம் கிரகணீச்ச லக்ஷ்மீ கிம் தேயமஸ்தி பவதே புருஷோத்தமாய ஆபிரவா மனயனா கிருதமானசாய துப்யம் பிரதத்தம் இதமஸ்து மனோமதீயம். எம்பெருமான பார்த்து சொல்றார், ரத்னாகரம் நீ வந்துட்ட, உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ரத்னாகரஹா தவ கிருகம், எம்பெருமானி நீ எப்படிப்பட்டான், மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான், மாகடல் நீருள்ளான் என்று சொல்லும்படியாய் உனக்கு வாசஸ்தானம் என்ன அப்படின்னா, கடல்ல நீ திருப்பார்கடல்ல சனித்து கொண்டிருக்கமே, கடலுக்கு என்ன பேருனா ரத்னாகரம்னு பேரு. ரத்னாகரஹா தவ கிருகம், உன்னுடைய வீட எப்படிப்பட்டது, நீ திருப்பார்கடல் சொல்லக்கூடியது, ரத்னாகரம் ரத்தங்கள் அப்படியே கொள்ள கொள்ளையா இருக்கக்கூடியது. உன்னுடைய மனைவி எப்படிப்பட்டவள்னா கிருஹிணி லக்ஷ்மி, உன்னுடைய பெண்டாட்டியாக இருக்கக்கூடியவள் எப்படிப்பட்ட மகாலட்சுமி, ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவர்கள். கிம் தேயமஸ்தி பவதே புருஷோத்தமாய, நீ எப்படிப்பட்டவனாக சுயமாகவே புருஷோத்தமன் என்ற பெயரை பெற்றிருக்கிறாய். இப்படிப்பட்ட உனக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படிப்பட்டவன், ஈசானே நிறை ஒண்ணுமிலே, உன்னிடத்துல நான் என்ன கொடுக்கணும், உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கும், எதுவும் இல்லை. ஆனால் அடியன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா உன்னிடத்துல இல்லாத ஒரு வஸ்து தானே நான் கொடுக்கணும். அப்படி இல்லாத வஸ்து உங்ககிட்ட என்ன அப்படின்னு நான் தெரிந்து கொண்டு அதை சமர்ப்பிக்க வேணும். உனக்கு என்ன பேரு, அவாப்த சமஸ்த காமன்னு பேரா, அப்படின்னா எல்லாவையும் நிறைந்தவனாய் இருக்கிறாய் அப்படின்னு ஒரு பேர். ஆனால் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன், உன்னிடத்துல இல்லாதது ஒண்ணு உண்டு, அதை தான் நான் சமர்ப்பிக்கணும். என்னது அதுன்னு கேட்கிறார். உடனே பெருமாள் கேட்டு சொல்றார், நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணியா,
அப்படி பிறந்த காலத்துல, அப்படி அவதாரம் பண்ண காலத்திலே உன் நெஞ்சை எல்லாம் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர் மங்கைகள் கொள்ளை கொண்டு போய் விட்டதுனாலே உனக்கு நெஞ்சே இல்லையே, இப்போ நினைக்கிறதுக்கு நெஞ்சே இல்லையே, இதோ என்னுடைய நெஞ்சை சமர்ப்பிக்கிறேன், இதனை பெற்றுக்கொண்டு மனஸ்வி ஆவாய் என்று சொன்னாராம். அப்ப சொல்றார், அந்தோஹோ திருமங்கை அவர் சொல்றார், அதான் சொல்றார், அந்தோஹோ என் ஆருயிரே. அது போல என்னிடத்துல வந்து நீ இது பண்ணிருக்க, உனக்கு நான் கிடைச்சிருக்கேன், துவயாபிலப்தம் அவாபிலப்தம் சொல்லும்படியா உனக்கு நான் கிடைச்சிருக்கேன், எனக்கு நீ கிடைச்சிருக்க, என்னை விட்டு போலாமா? அந்தோஹோ என் ஆருயிரே, உன்னை உன்னை ஒழிஞ்சு நான் ஜீவிக்க முடியுமா? நீ இல்லாத நான் சத்த பெற முடியுமா? என்னை நிர்வகித்து நியமித்துக் கொண்டு போகக்கூடியவன் நீதானே. நந்தாமல் தந்தையந்தாய் அருள் எனக்கு, நீ போகாதே எம்பெருமானி, நீ போகாதே என்று சொல்லும்படியாய் எம்பெருமானுடைய திருவடிகளை அப்படியே கட்டி வளைக்கலாம், அப்படியே கட்டி பிடிச்சுட்டாராம். என் பக்கல அருள் பண்ணவனா இருக்கக்கூடியவனே திருநறையூர் வந்து இருக்கக்கூடிய நம்பியே அப்படின்னு சொல்லி உன் அருளை நம்மிடத்திலே இருந்து போகாத உன் அருளை நம்மிடத்திலே காட்ட வேணும் அப்படின்னு இது பண்றான். மேல 7வது பாசுரம், மன்னஞ்சவாயிரந்தோள் மழுவின் துணித்த மைந்தா, என் நெஞ்சத்துள் இருந்திங்கினி போய் பிறரொருவர் வன்னெஞ்சம் புக்கிருக்க ஒட்டேன் வளைத்து வைத்தேன், நன்னெஞ்ச வண்ணமன்னும் நரையூர் நின்ன நம்பியோ, நன்னெஞ்சம் அன்னமன்னும் நரையூர் நின்ன நம்பியோ. நல் நெஞ்சம்ன்றான். யாருக்கு நல்ல நெஞ்சம் அப்படின்னு கேட்டா, நல்ல ஹிருதயத்தை உடையவள். அப்படி யார் திறத்துல நல்ல நெஞ்சத்தை உடையவர்? அடியவர்கள் திறத்துல நல்ல ஹிருதயத்தை உடையவள். யார் அப்படின்னா, அன்னம்னா அன்னமென் நடையாளான பிராட்டி. பெடையோடன்னம் இவர்கள் திருமங்கை ஆழ்வாரே பாடுறோம், திருநறையூர் பாசல, பெடையோடன்னம் பெய்வளையார்த்தம் பின் சென்னு நடையோடிகளின் ஆணி ஒலிக்கும் நரையூரே. பிராட்டிய நடையோடன்னம் பெடையோடன்னம் பெய்வளையார்த்தம் பின் சென்னு நடையோடையிலே நாடி ஒழிக்கும் நரையூரேன்னு அன்னத்தை வந்து திருநறையூர்ல இருக்கக்கூடிய அன்னங்கள் எல்லாம் பிராட்டியை போல நடக்க வேணும் என்று நடந்து பார்த்ததுன்னு காட்டுகிறார். அப்போ நன்னெஞ்சம் அன்னமன்னும் அடியார் தனத்திலே நல்ல ஹிருதயத்தை உடையவளாய் இருக்கக்கூடிய அன்னமின்னடையான பிராட்டி பொருந்து வாழக்கூடிய திருநறையூர் நம்பி, திருநறையூர் அப்படிப்பட்டது உன்னோட வாழக்கூடியவனே அந்த நறையூர் நின்ன நம்பியே. உன்னிடத்துல ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன் பார். மன்னஞ்ச ஆயிரந்தோள் மழிவில் துணித்த மைந்தா, க்ஷத்திரியர்கள் எல்லாம் அஞ்சும்படியாக, மன்னஞ்சன க்ஷத்திரியர்கள் எல்லாம் அஞ்சும்படியாக 1000 தோள் மழுவின் துணித்த கார்த்தவீர்யாஜன் என்று சொல்லக்கூடியவனுடைய 1000 தோள்களையும் மழுவில் துணித்த கோடாலிப்படையினால அறுத்தொழித்தாய். மைந்தா மிடுக்கனே, என் நெஞ்சத்துள் இருந்து இனி, என் நெஞ்சத்துல அப்படிப்பட்டவன் நீ என் நெஞ்சத்துல இருக்கிறாய். என் நெஞ்சத்துல இருந்து இனிமேல் இங்கு போய் பிறரொருவர் வன்னெஞ்சம் பொக்கிருக்க ஒட்டு. என் நெஞ்சத்துல வந்துட்டோம் இல்லையா, இனி போய் பிறருடைய என் நெஞ்சம் எப்படிப்பட்டது? நல் நெஞ்சம் மெல் நெஞ்சமா இருக்கு. நீ இனிமேல் வேற யாருக்கிட்ட போறோம், அவருடைய நெஞ்சம் அப்படின்னா வல் நெஞ்சம் கடினமான நெஞ்சிலே புக்கிருக்க ஒட்டேன். உன்னை போய் இங்கேயாவது போறது சம்மதிக்க மாட்டேன் நான். அதனால நம்ம வளைத்து வைத்தேன், நீ வெளியில போகாதபடி தடை செய்தேன் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. கிழிய தெரிவித்தார் ஆழ்வார், என் நெஞ்சினுள்ளே புகுந்தாயை போக விட்டேன், நீ அவனை போக விட மாட்டேன் கீழ்ப்பாசுரத்தை ஆழ்வார் நிர்பந்திக்கிறார். மீறி புறப்பட நினைத்தான் எம்பெருமான். அங்க சொன்னான் நானும் சுதந்திரம் நீனும் சுதந்திரம் போலான்னு சொன்னான். இந்த இடத்துல சொன்னான் மீறி புறப்பட நினைத்து தன்னுடைய மிடுக்கை காட்டுகிறான். எம்பெருமானிக்கே உண்டான அசாதாரணமான இந்த மிடுக்கை காட்டுகிறான். உடனே ஆழ்வார் சொல்றார், பிரானே உன்னுடைய மிடுக்கில எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, நான் சொல்றேன் உன்னுடைய மிடுக்கை நீதான் நமக்கு காட்டணுமா, நான் அறிந்த மிடுக்கை உனக்கு நான் சொல்லுகிறேன் சொல்ற. மன்னஞ்ச 1000 தோள் மழுவில் துணித்த மைந்தா. ஒரு காலத்துல இந்த உலகத்திலே சத்திரிய வம்சங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அவர்களை யாரும் அழிப்பவர் இல்லை. அதனால என்ன பண்றார், ஒரு செருக்கு ஏற்பட்டு ரொம்ப கொழுத்து திரிகிறார்கள், கொடுமையெல்லாம் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சத்திரிய வம்சங்கள் பலவற்றை வந்து நாசம் செய்தார். நாசம் செய்வதற்காக என்ன பண்றார், அவதாரம் பண்ணார் எம்பெருமான். எப்படிப்பட்ட அவதாரம் அப்படின்னா, ஜமதக்னின்ற வந்து ஒரு முனிவருடைய மனைவி ரேணுகை அப்படின்றவளுக்கு, ரேணுகான்றவளுக்கு மகனாக பிறந்தாள். ராமன்ற நாமத்தோட திருநாமத்தோட திருவாவதாரம் பண்ணார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கையில பரசு அப்படின்னு கோடாலிப்படை, கையில ஒரு கோடாலிப்படை ஆயுதமாக கொண்டு
ஆனால் பரசுராமன் அப்படின்னு வழங்கப்பெற்றவராய் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த பரசுராமன் பண்ண கிருத்தியம் தான் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த காலத்திலே கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு ராஜாவதாரம் தான். அவன் 1000 புஜங்களை உடையவனாய் இருந்தான். ஒரு காலத்திலே சேனையோட வனத்திற்கு வந்தான், வேட்டையாடினான். அப்புறம் என்ன பண்றான், அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப களைப்பு ஏற்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த பரசுராமனுடைய தந்தையா இருக்கக்கூடிய ஜமதக்னி முனிவர் அவருடைய ஆசிரமத்தை அடைகிறான். அவர் என்ன பண்றார், அவர்களெல்லாம் அதிதி சத்காரம் பண்ணக்கூடிய ஒரு கிரமத்திலே அவர்களுக்கெல்லாம் நன்றாக விருந்தளித்தார். அப்படி விருந்துண்டு மீளா தன்னுடைய நகரத்துக்கு போகக்கூடிய காலத்திலே அவன் பார்க்கிறான், இப்படிப்பட்ட ஒரு வனத்திலே இவ்வளவு பேருக்கு ததியாராதனம் பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படி ஒரு சக்தியுக்தரா இருக்கா. காரணம் என்னன்னு பார்க்கக்கூடிய காலத்திலே அவர் தினத்திலே காமதேனுன்ற ஒரு பசு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த காமதேனு தான் அவர்களுக்கு பலவிதமான வளங்களையும் எளிதில் சுரக்கிறது அப்படின்றதை அறிந்து கொண்டு அந்த பசுவிடத்திலே ஆசை கொண்டார். உடனே அந்த பசுவை அவர் அனுமதி இல்லாம அதை கவர்ந்து செல்கிறார். வழியை கவர்ந்து செல்லக்கூடிய காலத்திலே அதனை அறிந்தவராக இருக்கக்கூடிய அந்த பார்கவராமன் சொல்ற பரசுராமர் என்ன பண்ண, ரொம்ப பெருங்கோபம் கொண்டார். அப்படி பெருங்கோபம் கொண்டு கார்த்தவீரியார்ஜுனோட போர் பண்ணி அவனுடைய 1000 தோள்களையும் தலையும் என்ன பண்றார், தன்னுடைய கோடாலி படையாலே வெட்டி வீழ்த்தினார். அப்படி வெற்றி பெற்றவர்னு சொல்லக்கூடியதா இருக்கு. மன்னஞ்சாயிரம் எப்பேற்பட்ட மொழிக்கு எப்பேற்பட்ட மன்னஞ்சாயிரம் தோள் மழுவில் துணித்த மைந்தா. இப்படி பரசுராமன் பண்ண காரியத்தாலே அந்த ராஜலோகம் எல்லாம் அஞ்சும்படி ஆயிற்று. அந்த கார்த்தவீரியார்ஜுனன் சொல்லக்கூடிய வேறுபற்றாய் சகஸ்ர பாகுன்றான். சகஸ்ர பாகு அர்ஜுனன் தெரியுமா? சகஸ்ர பாகுனா 1000 தோள்களுடைய அர்ஜுனன். அவனுடைய தோள்கள் 1000த்திலையும் மழுவினால் துணித்த மிடுக்கன் நீ அப்படின்னு தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். அதான் அப்ப சொல்றார், திருமங்கையாழ்வார் மேல சொல்றார், நீ செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய காரியத்துக்கு நான் இடையோறும் நினைப்பவன் அல்லேன். உன்னுடைய மிடுக்கு, நீ எப்படும் மிடுக்கு புரிஞ்சவனா இருக்கனா, அந்த மிடுக்குக்கு இசையாதவனும் அல்லேன். ஆனால் அப்படிப்பட்ட மிடுக்கை உனக்கு அடியவன் விதேயனாய் இருக்கக்கூடிய என் திறத்திலே உபயோகிக்க வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள்னு தெரிவிக்கிறாராம். பிறரொருவர் வன்னெஞ்சம்புக்கிருக்க ஒட்டேன் மன்னஞ்சமாயிரந்தோள் மழுவில் துணித்த மைந்தா என் நெஞ்சத்துள்ளிருந்திங்கினி போய் பிறரொருவர் வன்னெஞ்சம்புக்கிருக்க ஒட்டேன். பிறர் நெஞ்சத்துல போய் மற்றையோர் நெஞ்சுன்னு சொல்லக்கூடியது எப்படின்னா வலிமையான ரொம்ப கடினமான நெஞ்சு, உன் திறத்திலே அன்பில்லாத நெஞ்சு. நம்முடைய நெஞ்சு எப்படி இருக்கு தெரியுமா? மென்மையான நெஞ்சு, உனக்காகவே இறங்கக்கூடிய நெஞ்சு. இது ஆழ்வாருடைய நினைவு. உண்மைதானே? பகவத் விஷயத்திலே ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பானது மற்றையோருக்கு இல்லை. வாஸ்தவமா அந்த அப்படிப்பட்ட ஒரு உருக்கம் யாருக்குமே இல்லையே. வன்னெஞ்சம்புக்கு இருக்க ஒட்டேன் வளைத்து வைத்த நெம்பெருமான் அப்படியே ரொம்ப பலாத்காரமா வளைத்து வைத்தா போக விடாதுன்னு தெரிவிக்கிறார். எப்படின்னு கேட்கிறார். ரொம்ப தரித்திரனா இருக்கக்கூடியவன் என்ன பண்றான், ஒரு செல்வர் ஒரு வீட்டுல போனா ஏதாவது கொடுத்தாதான் உண்டுன்னு அவர்களை வாசிக்க அந்த வாசல பட்டி கொண்டு ஏதாவது கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவோம்னு வளைக்கிறார்களே. அதை போல இன்னும் சொல்ல போனா பரதாழ்வான் அந்தானே இல்லையோ, ராமன் வனவாசத்துக்கு போயிட்டான் தந்தை சொல்லு கேட்டு. பரதாழ்வான் பார்க்கறான், ராமன் இல்ல தேசத்துல. பரதாழ்வானுக்கு இந்த ராஜ்யத்தை ஆளுன்னு சொன்னக்கூடிய காலத்துல அவனுக்கு அந்த ராஜ்யத்தை ஆளத்துல அவனுக்கு விருப்பம் இல்லை. ராமனையே திருப்பி அழைத்து கொண்டு வர வேண்டும் சொன்னார். ராமனை சித்திரக்கூடத்துக்கு சென்று ராமனை வளைத்து இழுத்து வர வேண்டும் என்று பார்த்தான். அதே போல இங்க ஆழ்வார் நம்மளை வளைத்து வைத்தேன் எம்பெருமான அப்படியே வளைத்து வைத்தாராம், தன் நெஞ்சத்தை விட்டு போகக்கூடாது. நன்னெஞ்ச வண்ண மன்னம் நரையூர் நில்ல நம்பியோ. நன்னெஞ்சம் அப்படிங்க அந்த நெஞ்சத்துக்கு ஒரு விசேஷம் என்ற அடைமொழிகிறார். நன்னெஞ்சம் நல்ல நெஞ்சு. அது யாருக்குன்னா அன்னம் நன்னெஞ்ச அன்னம் பெரிய பிராட்டியார் அப்படின்னு பொருள் சொல்றார். நீர் எந்த குற்றத்தை கண்டு கைவிட பார்க்கலாம், நீர் சுதந்திரராச்சே, நம்முடைய குற்றத்தை பார்த்து நீர் கைவிட பார்க்கலாம். ஆனால் பிராட்டியோட தன்மை எப்படி அப்படின்னு கேட்டால் நகஸ்சின்ன அபராத்யதி. ராட்சசிகள் எல்லாம் அந்த காலத்திலே அசோக மணிக்கையிலே பிராட்டியை எவ்வளவோ துன்புறுத்தினார்கள். அப்படி இருந்த காலத்தில் கூட பிராட்டி என்ன பண்ணார், அவர்கள் எதுவுமே கேட்காத காலத்திலே கூட உங்களுக்கெல்லாம் நான் அபயம் தருகிறேன் என்று சொல்லி அனுமனிடத்திலிருந்து அவன் பண்ண இருந்த அவத்தியத்திலிருந்து அவர்களை எல்லாம் காப்பாற்றினார்கள். யார்தான் குற்றம் பண்ணவில்லை, அவர்கள் ஏதோ செய்தார்கள். அவனுடைய எஜமானுடைய பேச்சை கேட்டு அது ஒரு வேலைக்காரன் பண்றது தப்பா? எஜமானன் சொல்றதே ஒரு வேலைக்காரன் கேட்காதது தப்பா? உலகத்தில் குற்றம் செய்யாதவர்கள் தான் யார் என்றெல்லாம் கேட்டு சிபாரிசு அவர்களை காப்பாடலே. அதுபோல நன்னெஞ்ச மன்ன மன்னும் நரையூர் பக்கத்துல பிராட்டி இருக்காளே, பிராட்டி இருக்கிறதுனால நீ என்ன பண்றார்,
என்னுடைய எதெல்லாம் என்னுடைய அபராதங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவனாய் இருக்கான்னு தெரிவிக்கிறார். அன்னம்னு சொன்னா எப்படி பிராட்டின்னா பல இடங்கள்ல ஏற்கனவே காரண பெறையோடன்னம் பெய்வளையார்தம் பெண்சன்னு சொல்லும்படியாய் பெரிய திருமணத்துல ஒரு கண்ணி எழுதுறாரு. மண்ணு மரதக குன்னின் மரங்கே ஓர் இன்னில வஞ்சி கொடி ஒண்ணு நின்னதுதான் அன்னமாய் மானாய் அடிமயிலாய் ஆங்கிடையே அன்ன திருவுருவம் நின்னதறியாதே அன்ன திருவுருவம் நின்னதறியா பிராட்டி அன்னமாய் அருளி செய்தார் தெரிவிக்கிறார். நன்னெஞ்ச வண்ணமன்னன் நளையூர் நின்ன நம்பியோ உன்னை வளைத்து வைத்தேன், பிராட்டியோடு இருக்கக்கூடியவனே நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு பிரார்த்தனை வைக்கிறார். மேலே 8வது பாசனம். எப்போதும் பொன்மலரிட்டு மயோரு தொழுது தங்கள் கைப்போது கொண்டிரஞ்சி கடல் மேல் வணங்க நின்னாய் இப்போதென் நெஞ்சினுள்ளே புகுந்தாயை போகலொட்டேன் நற்போது வண்டு கிண்டும் நரையூர் நின்ன நம்பியோ. பாசத்தாலே காட்ட வந்த விஷயம் என்னன்னா, நித்தியசூரிகளாய் இருக்கக்கூடியவர்கள் எந்த காலத்திலையும் உன்னை நல்ல புஷ்பங்களை கொண்டு சமர்ப்பித்து வணங்குகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவன் நீ என் நெஞ்சிலே புகுந்தாய், நீ என் நெஞ்சத்தை விட்டு அகலாது இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை மேலிருக்கிறார். நற்போது வண்டு கிண்டும் போதுனா புஷ்பங்கள், நல்ல புஷ்பங்களிலே வண்டுகள் குடையப்பட்டது படிந்திருக்கக்கூடிய நரையூர். அப்படிப்பட்ட நரையூர்ல நின்ன நம்பியோ. இமையோர் எப்போதும் பொன்மலரிட்டிமையோர் தொழுது தங்கள் நித்தியசூரிகள் என்ன பண்றாலாம், எந்த காலத்திலும் நல்ல பூக்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள் எம்பெருமானுக்கு, தொழுகிறார்கள், தொழுது வணங்கி தங்களுடைய கைபோது கொண்டிரஞ்சி புஷ்பம் போல இருக்கக்கூடிய கைகளினால் அஞ்சலி செய்கிறார்கள். கடல் மேல் வணங்க நின்னாய் உன் திருவடியிலே ஆசிரியத்து நிற்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. இப்போதென் நெஞ்சினுள்ளே அதுதான் தெரிவிக்கிறார். இப்போதென் நெஞ்சினுள்ளே இன்று என் மனத்துள்ளே புகுந்தாயே உன்னை போகலொட்டேன் வேறிடம் போக ஒட்டேன்னு சொல்லக்கூடியதா இருக்குது. திருமிகால இந்த பாசத்தா தெரிவிக்கூடியதுன்னா, எப்போதும் பொன்மலரிட்டு இமையோர் தொழுது தங்கள் பெருமானே உன்னை வணங்கி வாழ்த்தி வழிபாடு செய்பவதற்கு பல்லாயிரவர் இருக்கிறார்கள். அப்படி உனக்கு அந்த மாதிரி ஒரு குறை உண்டா உனக்குன்னா அப்படி ஒரு குறையற்ற இருக்கிறாய் நீ. ஆனால் அவர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் இருப்பிற்காட்டில் நீ எப்படி இருக்காய்னா என் நெஞ்சிலே புகுந்திருக்காயே அதுவே சிறப்பு அப்படின்னு திருவள்ளம் பற்றுகிறார்கள். இமையோர்களையும் விட்டு என் நெஞ்சிலே புகுந்தள்ளாயே பெரியாழவன் அரபத்தமளியினோடும் அழகிய வார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி புகுந்து என் நெஞ்சத்திலே எப்படி வந்தாய்னா அரவத்தமளியினோடும் அப்படியே அந்த திருவனந்தாழ்வான் ஆகிற படுக்கை எடுத்து வந்தான். அழகிய பார்க்கடலையும் கொண்டு வந்தான். அரவிந்த பிராட்டியாழ்ச்சனும் அரவிந்த பாவையினோடும் அகம்படி புகுந்து எல்லாத்தையும் கொண்டு என் நெஞ்சத்துல புகுந்துட்டாரு. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பி பெரியாழ்வாரே பாடுறார். மாயன் ஓடி வந்தன் பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பின்னு பாடுறார். எம்பெருமானுக்கே ஒரு இது உண்டான். பிள்ளலாச்சார் தன்னுடைய சிவஜன் போன திருபாத்திபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்க உண்டது உருக்காட்டாதே தேசாந்திர கதனான புத்திரன் பக்கலிலே பித்ருஹிருதயம் கிடக்குமா போலே. திரிபாத்திபூதின்னு பரமபதத்துல திரிபாத்திபூதியில பரிபூர்ண அனுபவம் ஒண்ணு குறையில்லாத நித்தியசூரிகள் முக்தர்களால நன்றாக வணங்கப்படுகிறான், நன்றாக பூஜனை செய்யப்படுகிறான். அது உண்டது உருக்காட்டாதே. அவனுக்கு ஒரு குறை இருந்தான். எதுன்னா தேசாந்திர கதனான புத்திரன் பக்கலிலே ஒரு விதேசம் போயிருக்கான் ஒரு புத்திரன். அவன் திறத்திலே அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு இது இருக்கோ அதே போல இந்த சம்சாரக்கடலிலே விழுந்திருக்கக்கூடியவர்கள் திறத்திலே எப்படி இருக்கு அவனுக்கு மனசு, அத போல என் நெஞ்சத்தை விட்டு நீ போகாதே என்று சொல்லக்கூடியதாய் அந்த வாத்சல்யம் இருக்கு. அப்படி நம்ம இடத்துல நீ இருக்க வேணாம். எப்போதும் பொன்மலர் ஆனா பொன் போல விரும்பத்தக்க மலர் இல்ல. இந்த பாசுரத்துல பார்த்தா ஒரு 3 சப்தங்கள் தொழுது இறைஞ்சி வணங்கான்னு 3 சப்தங்கள் போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த 3 சப்தங்கள் பார்த்தா ஒரு பரியாய சப்தங்கள் போல எப்போதும் பொன்மலரிட்டிமையோர் தொழுது அப்படின்னு ஒரு இது.
தங்கள் கைப்போது கொண்டிறைஞ்சி அப்படின்னு சப்தம். கடல் மேல் வணங்க நின்னாயப்போ தொழுது இறைஞ்சி வணங்க அப்படின்னு ஒரு 3 சப்தங்களை பரியாய சப்தங்கள், ஒரே பொருளை ஒரு பொருள் பன்மொழிகள் போல இருக்கு. அப்போ புனருக்தி வருமான ஒரு இது வரும், ஒரு விசாரம் வரும் இடத்துல. அப்ப தோஷம் வருமா, ஒரே சொன்னதையே சொல்லக்கூடிய குற்றம் திரும்பி வருமான்னு கேட்கக்கூடிய காலத்திலே இல்ல அது ஒரே பொருளா இருந்தாலும் மனத்தாலே செய்யக்கூடியது, மொழியாலே செய்யக்கூடியது, மெய்யாலே செய்யக்கூடிய திரிகரணங்களுடைய விருத்தியை சொல்லுகின்றது என்று சொல்லக்கூடியதாய் கைப்போதுன்னு அஞ்சலி செய்தல் என்று காட்டுகிறார்கள். மேலே 9வது பாசுரம் இதான், இது பலத்தை தந்த பாசுரம் கீழே பார்த்தோம். உனேராக்கை தன்னை உழந்தோம்பி வைத்தமையால் யானாய் எந்தனக்காய் அடியேன் மனம் புகுந்த தேனே தீங்கரெம்பின் தெளிவே என் சிந்தை தன்னால் நானே எய்த பெற்றேன் நரையூர் நின்ன நம்பியோ யானாய் என் தனக்காய் அடியேன் மனம் புகுந்த தேனே. பெருமானே நீ எப்படிப்பட்டவனாயிருக்கா? யானா எனக்கு அந்தராத்மாவாய், என் தனக்காய் நீ எப்படி இருக்கா? என் நெஞ்சத்துல வரக்கூடிய காலம் எனக்கு விதேயனாய், எனக்கு ஆட்பட்டவனாய், அடியேன் மனம் புகுந்த என்னுடைய மனத்திலே பிரவேசித்த தேனே, தேன் போல இனிமையானவனே, தீங்கரும்பின் தெளிவே இனிமையான கரும்பின் சாறு போன இருக்கக்கூடியவனே, நரையூர் நின்ன நம்பி ஊனேர் ஆக்கை தன்னை எனக்கு பலன் கிடைச்சதே எப்படின்றார். அதுக்கு மேல இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமானே எனக்கு பலத்தை கொடுத்தானே, எப்படிப்பட்ட பலம்? ஊனேர் ஆக்கை தன்னை மாம்சமயமான சரீரம், இது மாம்சங்கள் அப்படியே சதை பிண்டமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை உடந்தோம்பி வைத்தமையால், இந்த சரீரத்தை என்ன பண்ண, மாம்சமயமா இருக்கக்கூடிய சரீரத்தை பல வகைகளாலும் சிரமப்பட்டு பேணி காத்தேன் இல்லையா? என் சிந்தை தன்னால் நானே எய்த பெற்றேன், எனக்கு பேரு கிடைச்சது. இந்த சரீரத்தை கொண்டே எனக்கு பேரு கிடைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு அருளினாயே எம்பெருமானே, நானே எய்த பெற்றேன், உன்னை அடைய பெற்றேன் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. விசித்ரா தேக சம்பத்தீர் ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் அஸ்தபாதானி சையுதா அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வச்சனம். இந்த தேகமானது எதுக்காக, எம்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வதற்காகவே இந்த கரண கலேபரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது இந்த வச்சனத்தினுடைய அர்த்தம். அப்படி பகவத் கைங்கரியத்துக்கே உபகரணமாய் இருக்கக்கூடிய இந்த உடலை நான் பெற்றிருந்தாலும் கீழ்கழிந்த காலமெல்லாம் அப்படி பாழே கழிந்தது. இன்னைக்கு நான் உன்னுடைய பெருமை அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் முன்னெல்லாம் தெரிய பழுதே பல பகலும் போயின வெண்ணே அஞ்சி அழுதே, பழுதே போயிட்டேன், உனக்கு எந்த விதமான கைங்கரியும் பண்ண முடியாத பல காலங்கள் கீழ்கழிந்த காலங்கள் எல்லாம் போயிடுதே. அம்மாடா அண்ணாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வே, எனக்கோ நீ கொடுத்த இந்த கரண கலேபரம், அந்த என்ன சொல்ற, உடம்பு என்ன சொல்றதோ, இந்திரியங்கள் என்ன சொல்றோ அதன் வழிக்கு ஆட்பட்டு தானே போனேன். அப்போ அந்த கீழ்கழிந்த காலம் எல்லாம் என்ன இருந்தது, எனக்கு இதே தேகம் இருந்தது. அப்படிப்பட்ட உடலை கண்டு ஒரு பயனும் பெறாது ஒழிந்தேன் நான் முன்ன காலத்தெல்லாம். இப்படிப்பட்ட இந்த உடலை என்ன பண்ண, அதுக்கு மேல ரொம்ப சிரமப்பட்டு போஷித்து வந்ததற்கு தக்க பயன் ஏதாவது இருக்கணுமேனா, அதை இன்று பெற்றேன், முன்னாடி பெறல ஆனா இன்னைக்கு பெற்றேன். ஊனே ராக்கை தன்னை உழந்தோம்பி வைத்தமையால் நானே எய்த பெற்றேன். கிடலாம் சொல்லணும், வந்தார் என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு போகாதே என்ன, இப்ப எய்த பெற்றார், எம்பெருமானை பெற்று விட்டார் என்று சொல்லும்படியாய். ஊனே ராக்கை தன்னை உழந்தோம்பி வைத்தமையால் நான் என் சரீரத்தாலே பெற்றேன். மாம்சம் மல்கும்படியா இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை ரொம்ப பரிசிரமப்பட்டு வளர்த்து வந்தேன். அப்படிப்பட்ட அதனுடைய பலனை சம்பாதித்துக் கொண்டேன். சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம். ஒரு தர்மத்துக்கு தர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்றியமையாது எதுன்னா இந்த சரீரத்தை போஷிக்க வேண்டும். சோறு இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்வாடு. அதே போல அப்போ இந்த தேகத்தை தாரணம் பண்ணி நல்லா போஷணம் பண்ணணும். எதுக்காகனா அந்த தர்மானுஷ்டானம் பண்றதற்காக. அப்போ நான் இதுவரைக்கும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாதோ என்னுடைய சரீரத்தை போஷித்து வந்தேன். அதுக்கு முன்காலத்துல பயன் பெறாது ஒழிந்தது. இப்பொழுது என்ன ஆயிடுத்து, எம்பெருமானுடைய அருளாலே அங்கனமன்றி எம்பெருமானை அடைந்தேன், பயன் பெற்றதாயிற்று என்று மகிழ்ந்து பேசினார் சொல்லக்கூடியதா இருக்கு. கடைசி பாசுரம் 10வது பாசுரம். நன்னீர் வயல் புடைசூழ் நரையூர் நின்ன நம்பியை கல் நீரமால் வரைத்தோள் கலிகன்னி மங்கையர்கோல் சொல் நீர சொல் மாலை சொல்லுவார்கள் சூழ் விசும்பில்
நன்னீர்மையால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே. நன்னீர் வயல் புடைசூழ், நல்ல நீரை உடைய கழனிகளாலே நாற்புறமும் சூழப்பட்டது. அது எதுனா திருநறையூர். அப்படிப்பட்ட திருநறையூர்ல நின்ற நம்பியை நித்தியவாசம் செய்யக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் விஷயமாக கல்நீரமால் வரைத்தோள் கலிகன்னி மங்கையருகோன். கல்நீரமால் வரைத்தோள்னா ஒரு அருவி கொட்டுறதாம். அருவி கொட்டக்கூடிய காலத்துல அந்த ஓசை ஒரு பெருசா ஒரு ஓசை கேட்கறது. அது எங்கன்னு அந்த அருவி இது வர்றதுதான் ஒரு மலையிலேருந்து கொட்டக்கூடிய மலை அருவியா இருக்கக்கூடிய. அப்படிப்பட்ட அந்த மலை போல திருத்தோலை உடையவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா திருமங்கை நாட்டில் இருக்க தலைவராக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த திருமங்கை ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்டது சொல் நீர சொல் மாலை. எம்பெருமானை ஏற்றி சொல்வதையே சுபாவமாக இருக்கக்கூடிய இந்த சொல் மாலைகளை சொல்லுவார்கள் கற்பவர்களுக்கு பலன் சொல்லுகிறார். சூழ்வி சிம்பில் நல்லீர்மையால், பெரிய திருநாட்டில பரவபதத்திலே நித்திய கைங்கரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பலனை பெறுவார்கள். அது மட்டும் இல்ல, நெடுங்காலம் வாழ்வாரே, சாஸ்வதமாக பரமானந்தத்தோடு அவ்விடத்திலே பரவபத்திலே வாழ்வார்கள். இந்த பாசுரத்தை இந்த பதிகத்தை வந்து கற்கக்கூடியவர்கள். அப்ப நீர்வளம் பொருந்திய வயல்களால் சூழப்பட்ட திருநறையூர், அதுபடி அந்த திருநறையூர்ல எழுந்தெடுக்கக்கூடிய நம்பி எம்பெருமான். அப்படி அந்த நம்பி எம்பெருமான் விஷயமாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இந்த திருவாய்மொழியை ஓத வல்லவர்கள் நித்திய விபூதியிலே சென்று நித்தியமாக ஆனந்தம் அனுபவிக்க பெறுவார்கள் அப்படின்னு பயனுரைத்து இந்த பதிகத்தினுடைய அர்த்தங்களை தலை கட்டுகிறார்கள். யதாமதி யதாசக்தி இவ்விடத்திலே விண்ணப்பித்தேன். குற்றம் குறைகள் மணிந்திருக்கும் குற்றங்குறைகளை பொறுக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். சீரசுவாமியுடைய திருவடிகளிலே மீண்டும் ஒரு முறை அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்து அடியன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களும். தடை நல்ல இன்பம் தலை பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளேசனா. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.